நம்முடைய நெஞ்சுவெடுத்தூது என்கின்ற சாஸ்திரத்தில் இன்றைக்கு நிறைவு பகுதி. இந்த சாஸ்திரத்தை இன்றைக்கு நாம் ஓதி நிறைவு செய்து விடலாம். ஏன்னா நிறைவு பக்கத்தில் நம்ம இருக்கிறோம். நிறைவு செய்ய வேண்டும் என்று நம்புவோம் இல்லையா? நம்ம பேசுகிற கதையை பொறுத்து தான் நமக்கு இருக்குது. அதனால் உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய குருநாதராகிய பரஞான சம்பந்தரிடத்தை தன்னுடைய நெஞ்சத்தை தூதாக அனுப்புகின்றார். அது நெஞ்சம் என்பது என்ன, அது எப்படி பிறவிக்க வருகிறது உயிர்கள் என்பதை சொல்லி, அது இறைவனுடைய பெருமையை சொல்லி, இறைவனுக்கு தசாங்கம் பாடி, குருநாதராக அவர் எப்படி வருகின்றார் என்பதை சொல்லி, குருநாதருடைய கருணையினாலே எப்படி உய்தி அடைகிறது என்பதை சொல்லி, அவர் எங்கு இருக்கிறார் என்பதை சென்ற வகுப்புல பார்த்து நிறைவு பண்ணியிருந்தோம். மட்டாரும் பாடலார் ஆடலார் பண்பலார் நண்பலார் ஆடலார் ஆடல் அகன்பதியாம் கூடலார் காண கிடையாதான் காண்பார்க்கு காட்சியான் பாணர்க்கு இலகு பலகையிட்டான் சேனில் சிறந்த உருவான் திருமாலுக்கு எட்டான் நிறைந்த திருவுருவில் நிற்போன் கரங்குடனே சூரை சுழல் வண்டு சுழல் கொல்லி என்னும் கொல்லிவட்டம் எனும் மாறு கருணையினால் மாற்றினான் நீரணிந்த மெய்யன் நிமலன் அமலன் அருள்வீடு அளிக்கும் ஐயன் அறிவுக்கு அறிவு ஆயினான் பொய்யர்பால் பொய்மையாய் நின்றான் புரிந்தவர்தம் நெஞ்சத்து மெய்மையாய் நின்று விளங்கினான் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். இதெல்லாம் இந்த இறைவனுடைய பெருமையை சொல்லுகிறார். இந்த இறைவன், அதாவது குருநாதர் எப்படி வருகின்றார், இறைவனாக இருக்கிறார், குருநாதருடைய பெருமையை காட்டுகிறார். பிறவியை சுழலாக சொல்கிறார். சூறை சுழல் வண்டு சுழல் கொல்லிவட்டம் என்னும் மாறு மாறு என்று சொல்வது பிறவியை குறிக்குது. கருணையினால் மாற்றினான் நீரணிந்த மெய்யன் நிமலன், இது அடியார பெருமான குறிக்கிறது. அமலன் அருள் வீடளிக்கும் ஐயன் அறிவுக்கு அறிவு ஆயினான் பொய்யர்வால் பொய்மையாய் நின்றான் புரிந்தவர் தம் நெஞ்சத்து மெய்மையாய் நின்று விளங்கினான். இதெல்லாம் நம்ம சில உலக பார்த்தாச்சு. நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பகுதி உயிர் இது வரைக்கும் பெருமையை சொன்னார். இப்போ தான் தன்னுடைய நெஞ்சத்துக்கு அட்வைஸ் பண்ண போகிறார். ஒரு இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது போகிற வழியிலே அங்கே ஒரு இடத்துல மசால் வடை போட்டிருப்பான், டீ காஃபிலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அங்கேயே போயிட்டு டீ குடிச்சு விட்டு அங்கேயே நின்று காலத்தை போக்கி விட்டுருக்காத, சீக்கிரமாக போய் சொன்ன வேலை செய் இன்னும் சொல்லி அனுப்புகிறோமா இல்லையா ஒரு ஆள்கிட்ட இல்லையா? அதனால் தன்னுடைய நெஞ்சத்தை இறைவனிடத்தை தூதாக அனுப்பும் பொழுது அவர் எங்கு செல்ல வேண்டும் என்பதை அற்புதமாக காட்டுகிறார், எங்கு செல்லக்கூடாது என்பதையும் காட்டுகிறார். அதனால் இந்த பகுதியில் நெஞ்சம் எங்கு செல்லக்கூடாது என்பதெல்லாம் காட்டுகிறார். கைமழுவன் அத்தன்பால் நீ சென்று அடையும் இடத்தையெல்லாம் சித்தம் சேர் நெஞ்சமே செப்பக்கேல் நித்தலுமே பூசி முடித்து உண்டு உடுத்து பூங்குழலார் தம் கலவி ஆசிதனில் பட்டு இன்பார்களிக்குள் நேசமுற நின்று திளைக்கும் இது முத்தி அல்லது வேறு ஒன்று திளைக்கும் முத்தி அது முத்தி திளைக்கும் அது முத்தி அன்று என்று இலகா இருள் அழகை போல் இகழே பேசும் உலகாயதன்பால் உறாதே பலகாலம் தாம் பிரமம் கண்டவர் போல் தம்மை கண்டு அங்கதுவே நான் பிரமம் என்பவர் பால் நன்னாதே உன் தனக்கு கொண்டிடுவது எல்லாம் கொலை அல்ல என்று குறித்து என்றும் அறமே தெய்வம் என்று என்று வென்றி புறையே எனும் புத்தன் பொல்லாத புன்சொல் மிரையே விரும்பி வீழாதே நிறைமேவி வாழ்பவர்பால் மண் உடம்பில் மண்ணும் உரோமம் பறித்து தாழ்வு நினையாது துயில்தான் அகற்றி ஆழ்விக்கும் அஞ்சும் அகற்றும் அது முத்தி என்று உரைக்கும் பஞ்சமணன் பாழி மறுவாதே செஞ்சொல் புனை ஆதிமறை ஓதி அதன் பயன் ஒன்றுமறியா வேதியர் சொல் மெய்யென்று மேவாதே ஆதியின் மேல் உற்ற திருநீரும் சிவாலயமும் உள்ளத்து செற்ற புலையற்பால் செல்லாதே நற்றவம் சேர் வேடமுடன் பூசை அருள் மெய்ஞானம் இல்லாத மூடருடன் கூடி முயங்காதே நீட அழித்து பிறப்பது அறியாது அரணை பழித்து திரிபவரை பாராதே. இவ்வளவு பேரோட சேராத, இவ்வளவு பேரை பார்க்காத என்று சொல்லியிருக்கார். யார் யார் என்ன பார்க்க? முதல்ல கைமழுவன், இது சிவருமானுடைய அடையாள கோலம். சிவருமான் கையில் மழு வைத்திருக்கிறார். இதனால அத்தன்பால் நீ சென்று அடையும் இடத்தையெல்லாம் சித்தம் சேர் நெஞ்சமே செப்பக்கேல். சித்தம் சேர் நெஞ்சம், நெஞ்சம் என்பது என்னன்னு சொன்னோம்?
அந்த கரணங்களுடைய கூட்டு, அதைத்தான் நெஞ்சமாக உருவகப்படுத்துகிறோம் நாம். நெஞ்சு அப்படிங்கிறது என்னது ஆக்சுவலாக? இந்த மார்பு கூட்டத்தான் நம்ம நெஞ்சுன்னு சொல்லிக்கிறோம். நெஞ்சக மருத்துவமனைன்னு இருக்கா, தாம்பரத்தில் தானே இருக்குது. அந்த நெஞ்சகம் அப்படிங்கிறது இந்த கூடு. நெஞ்சுனா மனசில் தான் கை வைக்கிறோம், நம்ம இந்த இடத்துல கை வைக்கிறோம். இங்கே இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அந்த கரணங்களுக்கு உருவம் உண்டா? அந்த கரணங்கள் உருவம் இல்லை. ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நெஞ்சுனா இங்கே தான் வச்சுக்கிறோம். ஏன்னா ஏதோ ஒரு பதட்டம் அடைஞ்சால் இங்கே தான் ஒரு குறுன்னு இருக்குது, பயம் வந்தால் இங்கே தான் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகுது. அது காரணம் இதே படபடப்பு தான் இல்லையா? அட்ரினலின் அதிகமாக சுமந்ததுனால இதயம் துடிக்கிறது, படபடன்னு துடிக்கிறதுனால நமக்கு மனசுக்குள்ள ஒரு ஏதோ இங்கே பசை மாதிரி தோன்றுகிறது. அதனாலே நெஞ்சுனா இங்கே வச்சுட்டான் எல்லாத்தையுமே நம்ம. ஆனால் நெஞ்சுனா நம்ம சாஸ்திரத்தில் என்ன குறிப்புனா, நெஞ்சு என்பது அந்த கரணங்களுடைய கூட்டு. மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம், இது நான்கும் சேர்ந்தது தான் நெஞ்சு. அதனால தான் சித்தம் சேர் நெஞ்சமே செப்ப கேள், நான் சொல்வதை கேள் என்று சொல்கிறார். முதல்ல உலகாயுதன் பால் செல்லாதே என்று சொல்கிறார். உலகாயுதன் என்பது காலையிலேருந்து அவங்கள தான் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் நம்ம இல்லையா? காலையில் சித்தியார் பரப்பக்கம் பார்த்தோம். உலகாயுதர்கள் என்பவர்கள் தினைக்கு நித்தல் பூசி முடித்து உண்டு உடுத்து பூங்கழலார் தாம் கலவி ஆசினல் பட்டு இன்ப ஆறுகளைக்குள். இப்போ உலகாயுதன்னா கடவுள் இல்லை என்று நேரடியாக சொல்பவன் மட்டும்தான் உலகாயுதனா? இல்லை. சாமியை ஒரு குருட்டாம்போக்காக கும்பிட்டு கொண்டு சாமி மீது எந்த கடவுளை கும்பிட்டாலும் அது உண்மை தன்மை தத்துவம் தெரியாமல் சும்மா கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், வெள்ளிக்கிழமை நீ கோயிலுக்கு போகணும், செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போகிறது அந்த தொழிலாக வச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு அப்படின்னு போயிடுறது, அவ்வளோதான். போய் தோப்புக்காரன் கோயில் வாசலை போட்டுட்டு கிளம்பிடுறது, அவ்வளோதான். அது அவங்கள படத்தில் கோயில் வழிபாடுங்கிறது அவ்வளோதான். அதுக்கு மேலே செய்யாமல் பண்ண மாட்டோம், கோயிலுக்கு போய் அதை பண்ணிட்டு. ஆமாம், அந்த அளவுக்கு அவங்க வழிபாடு கொடுத்துருக்குறாங்களோ அதை தாண்டி நீங்கள் கோயிலுக்கு வாழணும், ஒரு விழவாரம் பண்ணணும், ஒரு திருவாசம் முற்றுதல் பண்ணணும், இல்லை ஒரு திடீர் உத்ராட்சம் தரித்துக்கொள்ளுன்னு சொன்னாலும் அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய தகாத செயல் போல தோன்றும். அப்போ அவர்களுக்கு பக்தி என்பது என்னவாக இருக்கிறது? அது ஒரு கடமையாகத்தான் இருக்கிறது. அவர்கள் தன்னோட உலக வாழ்க்கைக்கு நன்மை செய்வதற்காக மட்டும்தான் கடவுளை நாடுகிறார்கள். காமிய பக்தின்னு பெயர் இருக்கு. அப்படி ஒரு வேளை நஷ்டமாயிட்டு தான் கடவுளே கும்பிட மாட்டேன். என்ன சாமி, என்ன எல்லாத்தையும் தூக்கேரி, எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை, சாமியை கும்பிட்டு எவ்வளோ எத்தனை தடவை சாமி கும்பிட்டு என்ன ஆகுது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சாமி இல்லை அப்படிம்பாங்க அவர்கள் எல்லாம். அதனால் சாமியை கும்பிடுவது போல் இருந்தாலும் கூட அவங்களும் என்னது தான் இந்த உலகாயுதன் குரூப்பில் சேர்ந்தவங்க தான். ஏன்னா அவர்களுக்கு எது முதல் நிலையாக இருக்கிறது என்றால் சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, நல்ல உடை உடுத்திக் கொள்வது, சுகம் அனுபவிப்பது. இதனால தான் அவங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு 99% மக்கள் இந்துக்கள் அப்படி தான் இருக்காங்க இல்லையா? எல்லா மதத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஆட்களுக்கு அது ரொம்ப அவங்களுக்குள்ள ஓரளவுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா வழிபாட்டுக்கு போகணும். இஸ்லாமியர்கள்னா வெள்ளிக்கிழமை ஜூமா தொழுகைன்னு 12 மணிக்கு கட்டாயம் போயிடணும், அது வச்சிருக்கிறாங்க. அங்கே போய் உள்ளே போய் கேட்குறாங்களோ இல்லையோ வழிபாடு, அது ஒழுகுறாங்களோ தெரியல. கட்டாயத்துக்காக ஒரு முஸ்லீம் கடை வச்சிருந்தாருன்னா இத்தனை மணி மூடணும் திறக்கணும்னு அவரு வச்சிருக்காரு. அதுக்காக அங்கே இருக்கிற 4 முஸ்லீம் போகிறோம். நம்மளுக்கு அந்த இல்லை, அவங்க தொழுகை கட்டாயமாக போயிடுவாங்க. வெள்ளிக்கிழமை கட்டாயமாக அந்த மத்தியான தொழுகையில் அவங்க கலந்து கொள்ள வேண்டும். அது அவங்களுக்குரிய ஒரு கடமையும் கூட. அது பக்தியோடும் அன்னைக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சாரமாக நடக்கும். அன்றைக்கி தான் நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, இவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் அப்படின்லாம் பள்ளிவாசலில் பேசி கொண்டிருப்பார்கள். நம்ம அதான் இன்றைக்கு நடக்கிறது சரிங்களா? அங்கே ஒன்றும் போதனை, நபிகள் நாயகம் சொன்ன போதனை ஒன்றும் சொல்லிக் கொடுக்குறாங்க, நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. அது நடந்தால் நல்லது தான். ஆனால் நிறைய அரசியல் தான் இன்றைக்கு மத கூட்டங்களில், மாற்று மத கூட்டங்களில் நடக்கிறதுன்னு பார்க்குறோம். அது இருக்கட்டும். ஆனால் நம்ம ஆட்கள் கோயிலுக்கு வர்றது கிடையாது. வந்தாலும் யாராவது சொற்பொழிவு வச்சாங்கன்னா அதை கேட்கறது கிடையாது. யாகசாலையும் நடக்கும், சொற்பொழிவும் போட்டிருப்பாங்க. நம்ம ஆதீன திருப்பணங்கள்லாம் பார்க்குறோம். சொற்பொழிவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வந்து பேசுவாங்க, கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. யாகசாலையில் பார்த்தீங்கன்னா கூட்டம், அவ்வளவு கூட்டம் இருக்கும். எட்டி பார்த்தா கூட தெரியாது, அங்கே நின்று கொண்டு மக்கள் அதை எதே பார்த்துலாமா, தீவாரத்தை நான் பார்க்குறது தெரியுது. ஞானத்திற்கு இடம் கொடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. கிரியைக்காவது கொடுக்குறான், சரி கிரியையோட பொருளறிந்து செய்கிறானா, அதுவும் இல்லை. அதனால் இப்போ அதுக்காக யாகசாலை போகக்கூடாது சார் அப்படின்னு அது அர்த்தம் அது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கால யாகசாலை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு மிச்சம் 8 காலத்தில் 7 காலத்தில் ஏதாவது ஒரு சொற்பொழிவு நடக்குதா, அதையவே காது கொடுத்து கேட்க வேண்டும். எதற்காக அங்கே நடக்கிறது, என்ன சொல்லுகிறார்கள், ஏன் தெய்வத்தை கும்பிட வேண்டும், நாம் எதற்கு இருக்கிறோம், வழிபாடு செய்யலைன்னா என்ன ஆகும், இந்த ஞான விசாரங்களில் ஈடுபட வேண்டும். அதுதான் முழுமையான வழிபாடு. அதனால தான் ஞான நூல்தனை ஓதுவித்தல் ஓதல், நற்பொருளை ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், தான் கேட்டல் கேட்பித்தல், ஈனமிலா ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில்ஞான பூசை என்றேன்னு சிஆரில் பேசுகிறோம். எழில்ஞான பூசைன்னு இதுக்கு தான் வச்சாங்க பேர். அதனால் இந்த எழில்ஞான பூசையை விட்டுறாங்க நம்ம மக்கள்.
ஞான சிந்தனை கிடையாது. வகுப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டாக்க பிரதோஷம் இருக்கு, இன்னைக்கு பிரதோஷத்துக்கு போயிடுறாங்க இல்லை. இன்னைக்கு வகுப்பு இருக்குங்க, இன்னைக்கு சித்தியார் வகுப்பு இருக்குது, சிவஞான சித்தியார் வகுப்பு இருக்குது, முக்கியமான பகுதி இன்றைக்கி பேச போகிறோம் வந்துருங்கன்னா, ஐயா இன்றைக்கி பிரதோஷம் இருக்குது நான் போயிட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க வந்து. சார் அப்போ பிரதோஷத்துக்கு போகக்கூடாது நம்ம சொல்கிறோம்னா போகணும், வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் தான். நீங்கள் ஒரு 1000 பிரதோஷம் பார்த்துருப்போம் கணக்கு கிடையாது, ஒரு 50 பிரதோஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க செஞ்சுருக்கீங்கன்னா புதியவர்கள் வந்து பார்க்கட்டுமே. நீங்கள் இதற்கு வாங்கலைன்னு தான் நம்ம கூப்பிடுகின்றோம் இல்லையா. நாம் எப்பொழுதுமே அந்த வழிபாடு கிரியா சார்ந்த வழிபாடு அதிலே இருந்து கொண்டோம்னா, சாமி பிரதோஷம் அன்னைக்கு தான் ரொம்ப அதிகமான அருள் கொடுத்துருவாரா, மற்ற நாள் போனால் கொடுக்க மாட்டாரா? நீங்கள் பிரதோஷத்துக்கு போய் அங்கே நிற்கிறத விட இங்கே வகுப்பில் வந்து நீங்கள் சிந்திக்கிற சிவருமானை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலை தான். அதனால ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வகுப்பு இல்லாத நாட்களில் போயினும் கலந்துக்கணும் எல்லாம் வேற. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஞான விசாரணை என்னைக்கு ஏற்படுகிறதோ அன்றைக்கு நம்ம கிரியாபாதத்தை விட ஞானபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் இங்கே முக்கியமான கருத்து. இங்கேயே கிருத்திகைக்கு பார்க்க வந்தோம்னா, கிருத்திகை அன்னைக்கு வந்தோம்னா நம்மளே யார் எதுக்கு வராங்க நம்மளே கேட்பாங்க. பார்த்தோம்னா சார் நாங்கள் இங்கே வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் சார் அப்படின்னு நம்மளை பார்த்தா பேசல வைப்போம். அப்படி தரிதாஸ் ஐயாவே நம்மளை வந்தாலும் நம்ம ஐயா உங்களை வகுப்பு அங்கே இருக்குன்றாரு அப்படின்றாரு இல்லையா. ஆனால் வகுப்புக்கு வர சொன்னால் அவன் யாரும் வரமாட்டாங்க. அதே முருகப்பெருமான் இங்கே பிரத்யட்சமாக நமக்கு அருள் பண்ண போகிறார். ஆனால் சரவணா தான் அவனை கூப்பிடுவாரு ஏன்னா வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கு அப்போ அது வேணாமா சார்னா வேணும் தான். அதுதான் படிநிலை. படியிலே உட்காந்துக்கிட்டா முடிஞ்சுட்டா. ஏறி மேலே வந்தால் என்னைக்கு மேலே உள்ள சுகங்களை பார்ப்பது, ஞான விசாரணை என்னைக்கு ஈடுபடுவது, அதெல்லாம் இருக்குது. அதனால் அதை செய்து கொள்ளாமல் நித்தலும் பூசி முடித்து உண்டு. நல்லா உலகாயத்திற்கு சொல்லப்பட்டாலும் அது நமக்குமே பொருந்தது, அதற்காக தான் பேசுகின்றோம். பூசி முடித்து உண்டு உடுத்து. இதனால தான் அரிசனம் பூசி அப்படின்னு ஒரு பாட்டு சித்தியாரில் இருக்குது. பெரியவர் பேச்சு முன்று கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பர் அப்படின்னார். பிணத்துக்கும் நல்லா மேக்கப் போடுறான், நல்லா ட்ரெஸ் போடுறான், நம்மளும் நல்லா மேக்கப் போடுறோம், ட்ரெஸ் போட்டுக்கிறோம் இல்லையா. நம்மளும் பிணத்தையும் நல்லா வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறோம் மேலே தளத்தோட, நம்மளும் நல்லா மேலே தளத்தோட சுற்றுறோம் வாரம் போகிறோம் இல்லையா. பிணமும் ஒன்றும் பேசுவதில்லை சிவபெருமானை பற்றி, நாமளும் சிவபெருமானை பற்றி பேசுவதில்லை இல்லையா. அதனால பெரியவர் பேச்சு முன்றி கிடத்தால் பிணத்தோடு ஒப்பாருனார் சித்தியாரில். அரிசனம் பூசி மாலைகள் அணிந்துன்னு ஒரு பாட்டு, நல்ல பாட்டு அது, சித்தியார் சுபக்கத்தில் இருக்குது. அதனால அது போல ஒரு வாழ்க்கை வாழ்வது எதற்கு? பெருமானை கும்பிடாத வாழ்க்கை. நல்லா மேக்கப் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் இப்படியே இல்லையா. அதனால பூசி முடித்து உண்டு உடுத்து பூங்கொழலார் தங்களவி ஆசைதனில் பட்டு இன்ப ஆர்கலி. ஆர்கலினா கடல்னு அர்த்தம். இன்ப ஆர்கலினா இன்பக்கடலில் விழுந்து கிடப்போகுதுன்னு. ஆர்கலி எதுன்னு சொல்லியிருக்கேன். மரக்காணம் தாண்டி ஈஸியாரில் ஒரு இடத்துல ஆர்கலின்னு ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கோம். பேர் தெரிஞ்சு வச்சிருக்காலும் தெரியாமல் வச்சிருக்காலும் தெரியல. பஸ்ஸில் வரும்போது பார்க்கலாம். ஆர்கலி அப்படின்னு ஒரு ஹோட்டலாக இல்லை ரெஸ்டாரண்ட் அதில் இருக்கும். நம்ம வரோம்ல பாண்டிச்சேரியிலேருந்து வரும்பொழுது இங்கே சென்னைக்கு வரும்போது பார்க்குறது வழக்கம். சம்திங் ஏதோ ஒன்று ரெஸ்டாரண்ட் ஆர்கலி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதான் ஆர்கலின்னு பேர். நல்ல அழகான பேர். கடல் உணவுக்கு வச்சுருக்காங்க. ஆர்கலிக்குள் நேசமுற நின்று திளைக்கும் இது முத்தி அல்லது வேறு ஒன்று திளைக்கும் அது முத்தி அன்று என்று. இப்படி அறிவையர்பால் இன்புறு முத்தி, பெண்கள் மீது அனுபவிக்கக்கூடிய சுகமே சுகம். இதை இங்கே நம்ம விரிக்கலை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய உலகாயுதன் பரபக்கம் பார்த்துருக்குறோம். அதனால் இங்கே நான் விரிக்கலை அதை. இல்லைனா நம்ம ஒருவேளை நம்ம டைரெக்டாக இன்றைக்கி தான் பரகாயுதம் பரபக்கம் பார்க்குறோன்னா பரபக்கம் செயல் எடுத்தவங்களுக்கு நான் மேற்கோள் காமிச்சிருப்பேன். அது புரியுது, அவ்வளோதான். பரபக்கம் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இந்த விஷயத்துக்கு உலகாயுதன் மறுதலையை போய் சென்று பார்த்தா தான் புரியும். பெண்கள் இன்பத்தை அனுபவிக்கிறதா முக்தி என்பது சொல்றதுனால. அப்போ இலகா அருள் இலகா இருள் அழகை போல் இகழே பேசும் பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன் அப்படின்னாரு சுந்தரமூர்த்தி சாமி. நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை உன் மனசுக்குள்ள என் மனதுக்குள்ள உன்னை பற்றி நினைப்பு இல்லாமல் நான் திரிந்ததுனாலே நான் எப்படிப்பட்டவன்? பேய் போன்றவன். அதான் அழகையே என்னார். அழகைனா பேய். இலகா அருள் அழகையை போல் இகழே பேசும். இகழ்னா மாற்றமான கருத்து, சண்டை போடுறதுன்னு அர்த்தம். பொருந்தா கருத்துக்களை பேசுவது. காலமோடு தோன்றும் இந்த மலை காலமோடு அத்தி தம்மில் இகழி வழிபாடு செய்த மலைன்னு சொல்லுவாங்க.
ஞானசம்பந்த பெருமானார் காளகஸ்திக்கு போகிறார். காளகஸ்திக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் வந்து எதிர்கொள்கிறார்கள். அவர்களோடு கூட யார் யாரெல்லாம் வராங்கன்னா, சிவபெருமானை தரிசனம் பண்ணணும்னு பல காலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க காட்டுக்குள்ள முனிவர்கள் எல்லாம். புத்தெல்லாம் எழுதி வச்சவங்களுக்கு அவங்க தவம் செய்து கொண்டு பல காலமாக பல யுகமாக அவங்க கண் விழித்தே பார்க்கல. ஏன்னா சிவபெருமானை வந்தால் தான் பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறாங்களா அவங்கெல்லாம். அப்பேற்பட்ட முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பரசமய கோளரி வந்தான் பாலரா வாயன் வந்தான் என்ற ஞானசம்பந்த பெருமான் வருகின்ற சின்ன ஓசை கேட்ட உடனே அப்படியே தவநிலையை விட்டு எழுந்து வந்துட்டாங்களாம் சாமி பார்க்கறதுக்காக, ஞானசம்பந்தர் தரிசனம் பண்ணதற்காக. ஓடி வந்து எல்லாரும் கூப்பிடுகிறார்கள். அடியவர்கள் எல்லாம் அந்த காட்டில் உள்ள மலைவாசிகள் எல்லாம் ஞானசம்பந்தரை விழுந்து வணங்குகிறார்கள். ஞானசம்பந்தர் பார்க்குறாரு, மலையெல்லாம் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த ஊரில். முன்னாடி ஒரு காலத்தில் மலைக்கெல்லாம் ரெக்கை இருந்துச்சாமா, வானத்தில் பிறந்த அந்தரத்தில். அதை இந்திரன் ரெக்கையெல்லாம் வெட்டிட்டதுனால தான் மலையெல்லாம் கீழே வந்து செட்டில் ஆகிட்டுங்க. திரும்ப அந்த ரெக்கையெல்லாம் முளைச்சிட்டோம், அதனால தான் இவ்வளோ உயரத்துக்கு இந்த மலை இருக்கும்னு சேக்கரார் சாமி அபிப்பிராயப்படுறாரு. ஞானசம்பந்தர் மலையெல்லாம் பார்த்து இவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு கேட்குறாரு. இந்த மலைகளில் எதுப்பா காளகஸ்தி மலை என்ன கேட்குறாரு ஞானசம்பந்தர். அப்போ அந்த அடியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், தோன்றும் இம்மலை தெரியுங்களே, இந்த மலை காலமோடு அத்தி தம்மில் இகழி வழிபாடு செய்யும் மலை. காலம் அப்படின்னா சிலந்தி, அத்தினா யானை. எப்படி யானைக்காவில் சிலந்தியும் யானையும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு வழிபாடு செய்தோ அதே போல் அதே புராணம் காளகஸ்திக்கு உண்டு. அதுதான் சொல்கிற, காலமோடு அத்தி தம்மில் இகழி வழிபாடு. இகழினா சண்டை போட்டுன்னு அர்த்தம். இகழி வழிபாடு செய்யும் மலைன்னு காட்டுகிறார். உடனே ஞானசம்பந்தன் அப்படியே கீழே விழுந்து வணங்குகிறார். காணவர்தம் குலவிளங்க வரும் அந்த கண்ணப்ப நாயனார் திருப்பாத செருப்பு தோயும் வழி அது. அந்த திருப்பாத செருப்பு கண்ணப்ப நாயனார் அணிந்திருந்த செருப்பு இந்த பகுதியாக தானே நடந்து போயிருக்கும். ஏன்னா பெருமானுடைய திருமுடி மேலே நிர்மாலயத்தை விளக்கக்கூடிய தகுதி பெற்றது இல்லையா அது பெருமானுடைய செருப்பு, கண்ணப்ப நாயனார் செருப்பு. அந்த செருப்பு இந்த பகுதியில் தானே நடந்து போயிருக்கும். அதனால இந்த இடத்த நான் விழுந்து வணங்குகின்றேன்னு ஞானசம்பந்தர் விழுந்து வணங்குகிறார் அப்படின்னு பார்க்கிறோம் பெரிய புராணத்தில். அதனால அந்த மலைக்கு மலையில சொல்லிருக்கேன், இதே கருத்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஐயா. விந்திய மலையின் பெருக்கை அது அகத்தியர். அது விந்திய மலை மேலே மேலே வளர்ந்து கொண்டிருக்கும். அகத்தியர் தென்னாட்டுக்கு வரும்பொழுது விந்திய மலையை அழுத்திவிட்டு இந்தாண்ட வருவார். விந்திய மலையோட வளர்ச்சி அது மேருமலைக்கு போட்டியாக வளர்ந்து போயிடும். அதனால சூரியனுடைய செலவு மறைக்கப்பட்டு சூரியன் போகாமல் நின்றுவிடும். அப்போ அகத்தியர் வந்து அதோடைய வளர்ச்சியை கம்மி பண்ணுவாருன்னு பார்க்குறோம். அதனால் அப்படி இகழே பேசும் உலகாயதன் பால் உறாதே. முதல்ல இந்த நாத்திகம் பேசக்கூடிய ஆட்களோடு சேரக்கூடாதுன்னு நம்மளை சொல்லுகிறார் இல்லையா. சோதி கழலறிய ஆசானும் நெற்றியிலே பூதியிலார் செய்தவும் சுத்த விழல் எனவே நிறுத்து விடு என்று சொல்கிறார். திருநீர் பூசாதவங்களால் பார்க்கக்கூடாது. அதனால தான் நோக்கிட விதியிலாரை நோக்கிய வாது செய்ய திருவுளமே என்று கேட்கிறார் ஞானசம்பந்த பெருமானார். போய் முதல்ல இந்த சமண பசங்களில் போய் வாது செய்யலாமா சாமி, அவங்கள நம்ம பார்க்கக்கூடாதே. ஏன்னா திருநீர் பூதி தரிக்காதவங்கள பார்க்க கூடாது. நம்ம இப்போ அம்மா நோக்கிட விதியில்லாதவரை நோக்கி வாது செய்ய திருவுளமே கேட்டிருக்காரு. அதனால தான் மணிவாசத்துக்கு வருவன் பௌத்தரோட வாது செய்யும் போது இடையில திரை விட்டு கொண்டு தான் வாது செய்வார்னு பார்ப்போம். அவர்களை பார்க்கக்கூடாது என்பதற்காக. பெருமான் மீது பக்தி இல்லாதவர்களை பார்க்கக்கூடக்கூடாது. சிவநிந்தனை செய்யக்கூடியவர்களை, சிவருமானை இகழக்கூடியவர்களை நாம் பார்க்கக்கூட கூடாது என்று சொல்லியிருக்கிறது. அதனால் பார்க்கக்கூடாதுன்னா தீண்டாமை கிடையாது. அவங்க சார்பு நமக்கு ஏற்பட்டக்கூடாது எந்த வகையிலும்ங்கிறதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. துணை வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவோம். அன்றாட இன்றைக்கு நாம் எல்லாரோடையும் கலந்துக்கிட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்குது சூழ்நிலை இல்லையா. அதனால் உலகாயுதன் பால் உறாதே பலகாலும் தாம்பிரமும். அடுத்து மாயாவாதி இல்லையா, மாயாவாதியினோட சேரக்கூடாதுன்னு அடுத்து சொல்கிறாங்க. மாயாவாதியினுடைய சேட்டை தான் இன்ற உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இல்லையா. இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்களுக்கென்ற ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையினாலே இவர்களால் பிரபலம் அடைய முடியவில்லை. அதனால் சைவ சமயத்திலிருந்து சம்பிரதாயங்களை கடன் வாங்கி கொண்டு இவர்கள் தன்னுடைய சமய கொள்கை போல ஸ்தாபித்து கொண்டு இன்றைக்கு நிலைநிறுத்தி கொள்ள முற்படுகிறார்கள். மாயாவாதம் ஏகான்மவாதம் என்று சொல்லப்படுகிறது. ஏகான்மவாதம்னா ஒரே பொருள் தான் உலகத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
அது பரம்பொருள் மட்டும்தான் என்ற அர்த்தம். அந்த பரம்பொருள் யாருன்னா அது நான் தான் அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிக்க வேண்டியது இல்லையா? அவர்கள் அதற்கு எதை வாக்கியமாக எடுத்துக்கொள்கிறார்கள்னா வேத வாக்கியங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட அயம் ஆத்மா அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான வார்த்தைகள், அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் மசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மாவுடைய தன்மையானது பரம்பொருளுக்குரிய தன்மையோடு இருக்கும் என்பதை நாம் முத்தி நிலையில் ஸ்தாபிக்கணும். அதாவது சுத்த அத்விதம் என்று நாம் சொல்லிக்கொண்டோம். இந்த அத்விதம் என்கின்ற சொல்லிலிருந்து தான் பல சமயங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. அத்விதம் என்பது எப்பொழுது முத்தி நிலையிலையா அல்லது பெத்த நிலையிலா அல்லது எப்பொழுது என்பதை பேசுவதற்காகத்தான் பிரம்மசூத்திரம் அதுக்கு தான் அத்விதத்தை விளக்குவது தான் பிரம்மசூத்திரம் எழுதுகிறார் வியாசர். அதற்கு விளக்கம் சொல்ல வந்து தான் சங்கராத்வைதம் என்கின்ற ஒரு சமயத்தை சங்கரர் ஸ்தாபிக்கிறார். அவர்கள் அத்விதம் பேசுகிறார்கள். அதாவது எப்பொழுதுமே ஒரே பொருள் தான், அது பெத்த நிலையில் இரு பொருள் போல தோன்றும், முத்தியில் ஒரே பொருளாக ஆகிவிடும் சொல்கிறார்கள். ஏன்ப்பா பெத்த நிலையில் இரண்டு பொருளாக தோன்றுகிறதுன்னா அது மாயையில் அப்படி மயங்கி இருக்குன்னு சொல்லுகிறார். மாயை என்று இன்னொரு பொருள் ஆகிட்டுதுன்னா ரெண்டு பொருள் ஆகிடும் அடிப்படையில். அப்படின்னாக்க அது அவித்தை. அந்த அவித்தையானது அதனிடத்தே இருந்து தான் தோன்றுகிறது என்று சொல்கிறார். எதில் எடுத்துன்னா பரம்பொருள்கிட்ட இருந்து அவித்தை உண்டாகிறது. அவித்தை அதிலிருந்து உண்டானதுன்னா அது எப்படி பரம்பொருளாக இருக்க முடியும்? தங்கத்திலிருந்து தங்கம்தான் உண்டாகலாம், தங்கத்திலிருந்து பித்தளை உண்டாகலாமா? உண்டாகக்கூடாது. இப்படி தான் நம்ம நம்முடைய சங்கற்ப நிராகரணத்தில் மாயாவாதியை நம்ம நிராகரிக்கிறோம். அப்படியெல்லாம் சரிதானே? அந்த மாயாவாதி என்ன சொல்கிறார்கள்? தானே பிரம்மம் என்ற கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரே கொள்கை, அந்த கொள்கையில் இருப்பதனால அவர்கள் கடவுள் இன்னும் தனிப்பொருள் இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா புராண விஷயங்களை தன்னை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஸ்மிருதி விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் புராணங்களில் சொல்லப்பட்ட கடவுள் வழிபாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சார்ந்த கோயில்களுக்குள்ளே பிரவேசம் இன்றைக்கு பண்ணுகிறார்கள். உள்ளபடியே அவர்களுக்கு கோயில் வழிபாடு என்பது ஒன்று கிடையாது. அந்த யகான்மாதிகளுக்கு கோயில் வழிபாடு கிடையாது. ஆனால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறது மாதிரி வாயுள்ளது வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வாத பிரதிவாதங்களுக்கு ஈடுபட்டு சைவ ஆகம கோயிலுக்குள்ளே பிரவேசம் பண்ணி ஆகம கோயில்களே இன்றைக்கி அண்டர்டேக் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கு மாயாவாதத்தினுடைய தாக்கம் இன்றைக்கு நம்முடைய சமயத்தில் இருக்கிறது. அதுதான் அதனால தான் அது மாயாவாதம் கண்டமாறுதம் என்று சுழித்தடித்தார்த்து என்று சொல்கிறார்கள். இந்த காலத்தில் அது ரொம்ப அது முக்கியமாக இருந்திருக்கிறது. மாயாவாதம்னு சொல்கிறது என்ன? ஏன் மாயாவாதம்னா பரம்பொருளே மாயைக்குள் அகப்பட்டு அவித்தையில் மயங்கி இருக்குன்னு சொன்னதுனால அப்போ பரம்பொருளை விட மாயை ரொம்ப வலிமையுடையது போல தோன்ற வைக்கிறது இந்த கருத்து. அதனால் அதுக்கு மாயாவாதம் என்று பேர், ஏகான்மவாதம். அவங்க அத்துவித கொள்கையை தான் நிறுவ விரும்புகிறார்கள். வேதம் அதை தான் சொல்லுகிறது. ஆனால் பெத்த நிலையில் என்ன அப்படின்னு சொல்கிறதுல குழப்பம் வந்து போச்சு. ஆனால் நம்ம பெத்த நிலையில் என்ன சொல்லுகின்றோம்? பெத்த நிலையில் பதி பசு பாசம் என்று மூன்று பொருள் இருக்கிறது என்று நம்ம பேசுகின்றோம். அதுவும் ஐந்தாக விரிவடையும்னு சொல்லுகின்றோம். ஆனால் அவங்க இருப்பதே ஒரே பொருள் என்று சொல்கிறார்கள். ஆனால் உலகம் பலதரப்பட்டதாக இருக்குது எனும் பொழுது அதை எப்படி நீங்கள் ஒரே பொருளாக சொல்லுவீர்கள் என்பது தான் கேள்வி. இதை பற்றி நம்ம விரிவாக சங்கற்ப நிராகரணம் என்கின்ற மாயாவாதம் சங்கல்பம், மாயாவாத சங்கற்ப நிராகரணம் என்று விரிவாக பேசி நம்முடைய சேனல்லே அந்த வீடியோ இருக்குது. நம்ம 4ஆம் ஆண்டு விரிவாக எடுத்துருக்கோம். அற்புதமான வகுப்பு அது. அதில் இருக்குது. அந்த மாயாவாதி எடுத்து செல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். தாம் பிரமம் கண்டவர் போல் தம்மை கண்டுனர். பிரமத்தை கண்டவர் போல் தம்மை கண்டவர்னர். பிரமத்தை கண்டவர் என்றால் இப்போ பிரம்ம அனுபவம் ஏற்படலாம். அது அந்த ஒரு தனிப்பட்ட பெர்சனாலிட்டியினுடைய தவத்தை பொறுத்து தான் இருக்குது. அவர் என்ன கொள்கை கொண்டிருக்கிறார், வேதத்தில் சொல்லப்பட்ட கொள்கையை கொண்டு அவர் பிரம்மானுபவம் ஏற்பட்டவராக இருக்கிறாரா இல்லையா என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை பொறுத்து. அதுமாதிரி யாரோ ஒருத்தவங்க 2-3 பேர் இருக்கலாம். சதாசிவ பிரம்மேந்திரர்னு கூட அவரும் அவங்களும் ஏகான்மவாத கொள்கையை சேர்ந்தவங்க தான். ஆனால் அவர் சில அற்புதங்களை நிகழ்த்துவதாக காட்டுகிறார்கள் இல்லையா? கையை வெட்டிட்டாங்க, அப்புறம் திரும்பி கை வெட்டினது கூட அவர் தெரியவில்லை, திரும்பி எடுத்து பொருத்தி கொண்டார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். புன்னநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு அவர் சில புனருத்தாரணங்களை பண்ணினார். கொண்டு வர முடியாது அவங்க கொள்கை இருக்காரு. ஆனால் வந்து முடியும் போது அவர் சொல்லிட்டு தானே அவர் என்னென்ன ஜலசமாதிங்கிற தத்துவத்தை சொல்கிறாரு. நீங்கள் இது பண்ணுங்கள், காசியிலேருந்து லிங்கம் வரும் அப்படின்னு என் மேலே காசி லிங்கத்தை வைங்க அப்படிங்கிறாரு. 16ஆவது நாள் வில்வம் முளைச்சுங்கிறாரு. அதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் எல்லாமே நடக்குது. அவனுடைய கொள்கை நான் அப்புறம் அதாவது அவன் கொள்கை வந்து இதுதான், ஏகான்மவாதம் தான். பிரம்மம் ஒன்று தான், அந்த பிரம்மம் தான் பிரம்ம நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொள்கை. தத்துவம் இருக்கு.
அவங்க. அதனால அப்படி இருக்கிறார்கள், அதுலேயும் அருள்வயப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த தத்துவத்திற்குமே ஒரு இருக்குது அது. ஆனால் எவ்வளோ தூரம் அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கிறதா இருக்குது. அது அவர் இடத்துல உண்மையாக இருக்கலாம். ஆனால் அது பிரபல்யப்படுத்துவதற்கும் அடுத்தவர்களுக்கு இப்போ அதை பிரச்சாரம் செய்வதற்கும் இருக்கணும்னா அதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு வெளியே சொல்ல வேண்டும். இப்போ நான் ஒரு கொள்கையில் இருந்து கொண்டு அதை நான் என் அளவில் சாமிகிட்ட அதை பிரயோகம் பண்ணி நான் அதை கொண்டு வரேன்னா என்னுடைய தவத்தரத்துக்கு அது எவ்வளோ தூரமாக பிரயோகப்படும். ஆனால் அதை நான் பிரபல்யப்படுத்தணும்னு நினச்சி அடுத்தவர்கள்ட்ட அதை நான் பிரச்சாரம் பண்ணேன்னா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பண்ணணும், நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் இல்லையா? அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அப்படி பல கேள்விகளுக்கு மாயாவாதம் என்பது பதில் சொல்லவில்லை, ஏகான்வாதம் பதில் சொல்லவில்லை. தானே பிரமம் என்பதற்கு நீயே பிரமமாக இருந்துன்னா துன்பமே வரக்கூடாது, முதல்ல அவித்தை என்பது ஏற்படவே கூடாது முதல்ல இல்லையா? பசுவுக்கு ஆனந்தம் உண்டு என்று நாம் ஆன்மானந்தவாதம் பேசுகிறோம். அனலை போல் ஆன்மாவிற்கு ஆனந்தம் உண்டாகி எண்ணில் பிறப்புறப்பு எய்துமோ என்று கேட்கிறார்கள். ஆனந்தம் இருந்ததுன்னா இது என்ன வர வேணாம், பிறவிக்கு வர வேணாம். அப்படி பரபிரமமாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடிய அவருக்கு ஏன் அவித்தை வரப்போகுது, ஏன் மாயை வரப்போகுது? இந்த கேள்விக்கும் முதல்ல அடிப்படையில் பதில் கிடையாது. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மலம் என்று நாம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு விளக்கம் சொல்ல தெரியாமல் அவர்களை மயங்குகிறார்கள். அதுதான் அந்த சொல்லுகிறார், அவர்களை தாம் பிரமம் கண்டவர் போல் தமை கண்டு ஆங்கு அதுவே நான் பிரமம் என்பவர் போல் நன்னாதே, நானே பிரமம் என்று சொல்லுவர் பக்கத்தில் போகாத என்று அந்த மாயாவாதிகள் பக்கத்தில் செல்லாத என்று சொல்கிறார்கள். அடுத்தது ஊன் தனக்கு கொன்றிடுவது எல்லாம் கொலையல்ல என்று குறித்து என்றும் அறமே தெய்வம் என்று வென்றி பொறையே என்னும் புத்தன் பொல்லாத புன்சொல் மிறையே விரும்பி விழாதே என்று சொல்கிறார். சாப்பாட்டுக்காக ஒரு உயிரை கொள்ளுவது என்பது குற்றமில்லை என்பது பௌத்தருடைய கொள்கை. இது பரபக்கத்தில் சுஞான சித்தியார் பரபக்கம் சௌத்ராதிகன் மதம், அது வந்து இந்த புத்தகம் 114வது பக்கத்தில் 92வது பாடல். இது பௌத்தருடைய கொள்கை எடுத்து காட்டுறார் நம்முடைய அருண் சிவாச்சாரியார். கொன்றிடல் ஆகாது என்றும் கொன்றவை கொண்டு நாளும் தின்றிடல் ஆகும், மண்ணோடு ஒத்திடும் செத்தையெல்லாம் ஒன்றிய வாசம் ஊட்டி உண்ணு நீர் வைத்தவர்க்கோ சென்று நின்று உண்டவர்க்கோ புண்ணியம் செப்பிடாயே என்று கேட்குறான். அவன் கேள்வி கேட்குறான், பௌத்தர் நான்வெஜ்லாம் சாப்பிடாதீங்கப்பா, ஏன்ப்பா சாப்பிடக்கூடாதுங்கிற, பாவம் இல்லையா, உயிர்கள்லாம் கொண்டா பாவம் இல்லையா அப்படி நம்மளாம் சொல்லுவோம். உடனே நம்பாட்களே எது கேள்வி கேட்பாங்க, ஏன் நீங்கள் கீரையெல்லாம் சாப்பிட்றீங்களே, சாவரங்கள்லாம் அது சாப்பிட்றீங்களே, அதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லையா நம்மளால் கேட்பான். அடுத்தது அதே மாதிரி அதாவது பரவாயில்ல, பௌத்தம் என்ன சொல்லுகின்றான், நீ சாப்பிடுவதற்காக கொண்டினா தப்பு இல்லை, முக்கியமாக நீ கொள்ளக்கூடாது. அதை வேற யாராவது கொன்னவனுக்கு தான் பாவம் போகும், சின்னவனுக்கு பாவம் கிடையாது அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. இதுதான் பாட கருத்து. அவங்க ஒரு உதாரணம் இருக்கிறான் பாருங்க, கொன்றிடல் ஆகாது என்றும் கொன்றிடலாக கொல்லக்கூடாது, எந்த உயிர் கொல்லக்கூடாது, ஏன்னா அகிம்சை ஃபாலோ பண்ணணும். கொன்றவை கொண்டு நாளும் தின்றிடல் ஆகும், வேற யாராவது கொன்று கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடலாம் இல்லையா? அதனால கடைகளில் விற்கிறத வாங்கி சாப்பிடலாம், ஆனால் நம்மளே என்ன பண்ணக்கூடாதுப்பா, அறுக்கக்கூடாது, அவ்வளோ ரொம்ப இடம் தூக்கில வாங்கிக்கலாமா, அதான் தவச்சே வந்துடுது நேரடியாக கடையிலேயே இல்லையா? அதனால கொன்றிடல் ஆகாது என்றும் கொன்றவை கொண்டு நாளும் தின்றிடல் ஆகும், மண்ணோடு ஒத்திடும் செத்தையெல்லாம், செத்ததெல்லாம் எதோட வைக்கும், மண்ணோட வைக்கும். அதனால செத்து போன விஷயத்துல நீ எடுத்து அதனால தான் ஞானசம்பந்த பெருமாள் சொல்றாரு பௌத்தர்களை பார்த்து, கழிக்கரைப்படும் மீன் கவர்வார் அவர்னார். கழிக்கரைப்படும் மீன் கவர்வார், கழியில தானே செத்து ஒதுங்குது இல்லையா மீன், அதை எடுத்து சாப்பிடுவான். அதனால ஒன்றும் அதனால ஒன்றும் தப்பு இல்லை தானே அப்படின்னு அவன் நினைக்கிறான். மீன் சாப்பிட்றது தப்பு இல்லை, மீனை கொண்டு சாப்பிட்றது தப்புங்கிறான் அவன். அப்போ இல்லையா, அது தானே செத்து போயிருந்துன்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா கொலைக்கு அவன் காரணம் இல்லைன்ட்டான். அதான் நான் சாவடிக்கல, அவ்வளவுதான். அதனால இப்போ கொன்றிடல் ஆகாது என்றும் கொன்றவை கொண்டு நாளும் தின்றிடல் ஆகும், மண்ணோடு ஒத்திடும் செத்தையெல்லாம். அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுகின்றான் அவன் பௌத்தர், ஒன்றிய வாசமூட்டி உண்ணு நீர் வைத்தவர்க்கோ சென்று நின்று உண்டவர்க்கோ புண்ணியம் செப்பிடாயினர்.
இந்த சரவணா இப்போ நம்ம சரவணா ஊற்றுறாருல, மோர் ஊற்றுறாரு, நீர் மோர் ஊற்றுறாரு, வாசம் இந்த ஜல்ஜீரா போடுறீங்களா அதில், அந்த வாசனையை ஊட்டி தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க இல்லையா, நீர்மோர் பந்தல், தண்ணீர் பந்தல், இதெல்லாம் வச்சு வைக்கிறாங்க. வச்ச போது எல்லாரும் வந்து குடிக்கிறோம், வாங்கி சாப்பிட்றோம், அந்த நீரை மோரை நீரெல்லாம் குடிக்கிறோம், சாப்பிட்றோம். அது குடிச்சவங்களுக்கு புண்ணியமா வச்சவங்களுக்கு புண்ணியமா? வச்சவங்களுக்கு தானே புண்ணியம். அதே மாதிரி கொண்டவங்களுக்கு பாவமா தின்னவங்களுக்கு பாவமா கேட்குறோம். புரியுதுங்களா? ஒன்றைய வாசம் மூட்டி உண்ணு நீர் வைத்தவர்க்கோ வச்சவருக்கோ சென்று நின்று உண்டவர்க்கோ புண்ணியம் செப்பிடாயே. அது தண்ணீர் பந்தல் வச்சவனுக்கு புண்ணியமா அல்லது தண்ணீரை குடிச்சவனுக்கு புண்ணியமானா வச்சவனுக்கு தான் புண்ணியம். அதே மாதிரி கொன்னவனுக்கு புண்ணியமா தின்னவனுக்கு புண்ணியம்? கொன்னவனுக்கு பாவமா தின்னவனுக்கு பாவம்னு கேட்டா கொன்னவனுக்கு தான் பாவம், தின்னவனுக்கு பாவம் இல்லை. அதனால அதனாலதான் ஞான சம்பந்தர் கழிக்கரை படுவார் மீன் கவர்வார் அவர்னார். திரு ஆனைக்கா தேவாரத்துல சாமி ஊனோடு உண்டல் நன்றென ஊனோடு உண்டல் தீதனன்னு அழகா ஒரு குறிப்பு சொல்லுவார். நான்வெஜ் சாப்பிட்றது நல்லதுன்னு ஒரு தரப்பு சொல்லுது, நான்வெஜ் சாப்பிட்றதுல கெட்டது இல்லைன்னு சொல்றது ஒரு தரப்பு, அது நல்லது இல்லைன்னு சொல்றது ஒரு தரப்பு. நீ எதை வேணாலும் செஞ்சுக்கான சிவருமாட கும்பிடுகிறார். ஊனோடு உண்டல் நன்றென ஊனோடு உண்டல் தீதனன்னு ஒரு கருத்து சொல்வார். நல்லதோ கெட்டதோ அதை பற்றி வரல, ஆனால் ஆனைக்கா சாமியை கும்பிடு, அது ஃபர்ஸ்ட். நமக்கு இல்லை, அது வெரி ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு உள்ள வர அப்படி சொல்லுகிறார். அதனால அப்படியே கொண்டிடுவது எல்லாம் கொலை அல்ல. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. போட்டவங்களுக்கு தான் மாகேஸ்வர பூஜை செய்தவங்களுக்கு தான் முடியும். மாகேஸ்வர பூஜையில மாகேஸ்வர பூஜை செய்யறவங்களுக்கு தான் புண்ணியம். அதே சமயத்துல மாகேஸ்வர பூஜை ஏற்றுக்கொள்ளவர்களுக்கும் பயன் உண்டு. அடியாருடைய விரதத்தை நம்ம சங்கல்பம் பண்ணி முடிக்க வச்சுக்கிறோம்ல, தேர்ந்தோம், அதுக்கும் உண்டு. ஆனா அது ஒரு உபச்சாரம் தான். ஆனா உள்ளபடியே மாகேஸ்வர பூஜை செய்யறவங்களுக்கு தான் புண்ணியம், வழிபாடு செய்யறவங்களுக்கு தான் புண்ணியம். எல்லாருமே சிவருமான் தான். மாகேஸ்வரர்னால சிவருமான் தானே. திருவேடத்துல வந்துட்டாங்களா சிவருமான் தானே பார்க்க வேண்டும். நம்ம அதனால கொண்டிடுவது எல்லாம் கொலை அல்ல என்று குறித்து, கொண்டிடுவது எல்லாம் கொலை என்ன உபசாரமா சொல்றாங்க. சொல்றேன், கொல்றது கொலை அல்ல, சாப்பிட்றதா கொள்ளலாம் அப்படிங்கிறது கருத்து அவங்களுடைய கருத்து. வேற எதுக்காக கொல்ல போறான் அவன்? சாப்பிட்றதா கொள்ளலாம். அப்போ அவனை பொறுத்தளவுக்கு மற்ற பொருட்களுக்காக கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம் சொல்றான் போல் இருக்கு இல்லையா? எப்படி பார்த்தாலும் அவனுக்கு எதை விட மனசு இல்லை அவனுக்கு. போ நான்வெஜ்ஜை விட மனசு இல்லை அவனுக்கு, அவ்வளோதான். அதுக்கு கருத்து சொல்லிக்கிறான் தத்தாப்புல. கொன்னா பாவம் தின்னா போச்சும். அதனால தான் எதுக்குன்னா நீ கொண்டுட்டன்னா அதை தின்னா என்னவா, அவன் பசிக்காக தான் கொண்டான்னு காரணம் ஆயிடுமா. அந்த பழமொழிக்கு அது இல்லை, கொன்றால் பாவம் தின்றால் போகும் என்பது, நம்ம கொன்று தின்னோம்னா நம்மளுடைய சதைகளை எடுத்து நரகத்தில் திரும்ப அதையே நம்மளுடைய உடல்ல இருந்து சதையை பிச்சு நம்மளை தின்ன வைப்பாங்க. அப்படிதான் விளக்கம். அதான் நம்ம போற்றி பக்கத்துல சொல்ற ஈரா ஈரா உண்முனை தின்னு என்று அடிப்பித்துன்னு வருது. இல்ல, அந்த பழமொழியோட விளக்கம் அப்படிதான் இருக்கு. பழமொழிக்கெல்லாம் பொதுவாகயா கலோக்கியலாதான் மீனிங் தான் இருக்கும். நம்ம பின்னாடி வந்த சொற்பொழிவாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நயம் பண்ணி அப்படியே சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் பழமொழிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இருக்கு, பொருள் நல்லா இருக்கு. இவன் கொறுத்து என்ன பொண்ணா போவோம் தின்னா போச்சு என்ன அர்த்தம்னா, கொன்னுட்டாக்க அதை தின்னுட்டா பசிக்காக தின்ன அதனால பாவம் இல்லை. இப்போ சிங்கம் ஒரு மாட்டை அடிச்சு திங்குது, அதுக்கு பாவம் வருமா? வராது. ஆகாமியம் இல்லை, ஆகாமியம் இல்லை. அது வாழ்க்கை அவ்வளோதான். அதுக்கு புண்ணியம் இல்லை, அது அபுத்தி பூர்வமாக தானே செய்து கொண்டிருக்கிறது. ஆகாமியம் கிடையாது. நமக்கு தான் எல்லாமே வச்சார் சாமி இல்லையா? நம்ம வழிபாடும் நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு தான். அதனால அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிதுன்னார். வணங்குது. நம்ம இதுல திருவிளையாடல் புராணத்துல நாரைக்கு முத்தி அடித்த படலம்னு இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா நாரை என்ன பண்ணுது, ஒரு மரத்தடியில உட்கார்ந்து முனிவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
அது மேலேருந்து உட்காந்து கேட்குது, ஓ சிவபெருமான்னா இப்படிப்பட்டவரா, கருணையுடையவரா பெருமான்னு சொல்லி பெருமானை நோக்கி தவம் பண்ணுகிறது. பெருமானை நோக்கி தவம் பண்ணும் பொழுது அங்கே தவளையெல்லாம் மீனெல்லாம் இருக்குன்னு சொல்லி இதுக்கு மனசில் இது வரக்கூடாது, சாப்பிடாம வரக்கூடாதுன்னு சாமியை அந்த பொற்றாமரை குளக்கரையில் தவளையே வராமல் பண்ணுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த உயிரினங்களுக்கெல்லாம் அது ஞானம் உண்டானதுனா தான் அதெல்லாம். ஏதோ 1-2 எல்லாமே அப்படி இருக்காது, ஏதோ 1-2 இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி அப்படி கொண்டிடுவது எல்லாம் கொலையல்ல என்று குறித்து என்றும் அறமே தெய்வம் என்று வென்றி பொறையே எனும் புத்தன், பொறுமைதான் குணம் என்று சொல்லக்கூடிய புத்தன், பொல்லாத புன்சொல் மிரையே விரும்பி வீழாதேன்னர். வீழாதேன்னு இருக்க, விழாதேன்னு இருக்கா? சரி, அதை விரும்பாதே என்று சொல்கிறார். நிறைமேவி வாழ்பவர் போல் மண் உடம்பில் மண்ணும் ரோமம் பறித்து, இது சமணர் இல்லையா? நிறைமேவி வாழ்பவர் போல், அப்போ பொய்த்தவம் இல்லையா? அது உண்மையான தவம் இல்லை, அவம். ஆனால் தவம் போல அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் மக்களிடத்து. அதான் சொல்லுகிறார், நிறைமேவி வாழ்பவர் போல் அப்படின்னு தருக்கிறான் தவம் என்று எண்ணி அப்படின்னு அப்பர் சாமி சொல்லுவார். நான் தவம் என்று எண்ணிக்கொண்டு தருக்கி இருந்தேன். இந்த காவி விழி கண்மடவா கண்டோடி கதவடைக்கும் கல்வனான் என்ன தன்னை சொல்வார். கண்டோடி கதவடைக்கும் கல்வனேன். அவர்கள் ஓடி சென்று பெண்கள்லாம் ஒரு தெருவில் வரதை பார்த்து கதவை அடைத்துக் கொள்வார்களாம். ஏன்னா உன் துணி கட்டாமல் வர்றதுனால. வாழ்பவர் போல் மண்ணுடம்பில் மண்ணும் ரோமம் பறித்து, அது லோசனம்னு அதுக்கு பேர். அந்த சமணருடைய சடங்கு பேர் லோசனம். முடிய புடுங்கி களைவது, திருமுளைக்க. நம்ம கூட வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் குரூப்பில். லோசனம் பார்ப்பதற்கே கண்ணழல மயிர் பறித்தும்பார் அப்பர் சாமி. அதை கண் அழல மயிர் பறித்து ஒரு முடிய போடுங்கன்னா கண்ணில் தண்ணி வருது, நம்ம வலி தாங்க முடியாமல். அதான் கண்ணழல மயிர் பறித்து என்ன கற்றுக்கிறார். ரோமம் பறித்து தாழ்வு நினையாது துகில்தான கட்டின, வெக்கம் இல்லாமல் துணி இல்லாமல் வர்றதுன்னு அர்த்தம். தாழ்விக்கும் அஞ்சும் அகற்றும் அது முத்தி என்று உரைக்கும் பஞ்சமணன் வாழி மறுவாது. ஐம்புலன்களை வென்றுவதே முத்தி என்பது சொல்வது அவங்களுடைய முத்தி. அதான் அஞ்சும் அகற்றும் அது முத்தி என்று உரைக்கும் வஞ்சமணன் பாழி மறுவாதே. பாழிங்கிறது சமணருடைய வழிபாட்டு கூடம், அதான் பாழி, சமண வழிபாட்டு கூடம். பாழினா துளைன்னு அர்த்தம் உண்டு. நம்மகிட்டையும் அரதை பெரும்பாழின்னு ஒரு தலம் இருக்கு. மேடாமங்கலம் பக்கத்தில் அந்த கோயிலே பாழி தான், அரதை பெரும்பாழின்னு பேர். அதுக்கு அரதை பெரும்பாழின்னு அந்த ஊருக்கு பேர். அந்த கோயில் சாமி கருவறைக்குள்ள ஒரு பெரிய பிளத்துவாரம் இருக்கிற சொல்கிறார்கள். அந்த பிளத்துவாரம் தான் திருமால் சுவாமி அடி தேடுவதற்கு தலையை தொலைச்சாடம்னு சொல்கிறார்கள். அது பெரும்பாழின்னு அதுக்கு பேர், துளை. இது இந்த இடத்துல பாழிங்கிறது சமணர் வழிபாட்டு கூடம். பாழிகள் மீதும் உணவுக்குள் மண்டபங்கள் மீதும் தீய புட்கள் அழிவு சாற்றும்னு பெரிய புராணம். அந்த ஞானசம்பந்தர் மதுரைக்குள்ளே போகும்போது அப்படி வரும். செஞ்சல் புனை ஆதிமறை ஓதி அதன் பயன் ஒன்றும் அறியா வேதியர்னர். வேதியர்கள்னா நம்ம அந்தணர்கள் என்றாலே நமக்கு பார்த்தோம்னா அவங்க பூண்டல் போட்டிருந்தாங்கன்னா அவங்க அந்தணர்கள் அப்படின்னு எல்லாரையும் ஒரு கேட்டகரியில் வைக்கிறோம். ஆனால் அவர்களுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்கிறது. ஸ்மிருதி நூல்களையே பிரமாணமாக கொள்வது, தலையாய நூல்களாக கொள்றவங்க ஸ்மிருதிக்காரர்கள், ஸ்மார்த்தர் அப்படின்னு பேர். அதனால் அதே மாதிரி புராணத்தையே மையமாக கொள்ள புராணிகர்கள் என்று பேர். அதிலே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சாங்கியர் இருக்கிறாங்க, யோகர் இருக்கிறாங்க, அப்புறம் வைசேடிகர் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு விதமான நியாயவாதிகள் தர்க்கவாதிகள் இருக்கிறாங்க, நியாயவாதிகள் இருக்கிறாங்க, அப்புறம் மீமாம்சகர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வேத நூல்களை கையில் கொண்டவர்கள் தான். அந்தணர்களில் தான் அவங்க எல்லாமே அந்தணர்களாக இருந்து கொண்டு வேள்வி செய்கிறவங்க. இவங்களாம் இப்போ நம்மக்கிட்ட இதெல்லாம் ஒரு துணைப்பாடம் போல் ஆகிப்போச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாங்கியம் படிக்கிறது, யோகம் படிக்கிறது, தர்க்கசாஸ்திரம் படிக்கிறது, நியாயசாஸ்திரம் படிக்கிறதெல்லாம் இன்றைக்கு வேத பாடம் படிக்கிறதுல ஒரு துணைப்பாடம் போல் இணைத்து கொண்டு படிக்கப்படுகிறது. அது மெயின் சாஸ்திரமாக வச்சோ அது ஒரு சமயமாக ஒழுகுவதோ காட்டப்படவில்லை, இன்னைக்கு இல்லை, அதிகமாக இல்லை. ஆனால் அதையும் படிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமயம் இந்த பரசமயம் நிராகரணங்கள் எழுந்த காலகட்டத்தில் சாங்கியத்தை மட்டுமே தனி சமயமாக கொண்டு ஸ்தாபிக்கக்கூடியவர்கள் இருந்திருக்கிறாங்க. தர்க்கவாதத்தை மட்டுமே தனி சமயமாக கொண்டக்கூடிய இருக்காங்க. அதனால தான் அவங்கள தனியாக எடுத்து மறுக்கிறாங்க. இன்றைக்கு இதெல்லாம் ஒரு என்ன சொல்லுவோம், அதை சப்ளிமெண்ட்ரியாக ஆயிடுச்சு. சப்ளிமெண்ட்ரி லெசன் போல் வேதம் படிக்கும்போது இது சேர்த்து படித்துக் கொள்கிறார்கள். ஆனாலும் இவங்க எல்லாம் சிவ வழிபாட்டில் தான் இருக்கு. நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு கணபாடிகள்லாம் வேதம் தில்லைக்கு சிதம்பரத்தை ஆணை திருமஞ்சனத்துக்கோ இல்லை மார்கழி திருவாதிரைக்கோ வரும்பொழுது
நம்ம ஆயிரங்கால் மண்டபத்தில் பார்ப்போம். கணபாடிகள் வேத பண்டிதர்கள்லாம் வேதம் ஓத வருவார்கள் பார்க்கிறோம். கும்பாபிஷேகங்களில் பெரிய பெரிய கும்பாபிஷேகங்களில் வேதம் ஓதக்கூடியவர்கள்லாம் வருகிறார்கள் பார்க்கிறோம். அவர்களை பற்றி நம்ம ஏதாச்சும் பேச்சு கொடுத்தனால அவங்க பேச்சு கொண்டிருப்பதை நம்ம கொஞ்சம் காதில் வாங்கினாலோ தெரியும், அவங்க இந்த வார்த்தையெல்லாம் அவன் நியாயம் படிச்சிருக்கான், அவன் தர்க்கம் படிச்சிருக்கான் அப்படின்னு பேசிக்கொள்வார்கள். ஆனால் சிவ வழிபாட்டில் இருப்பாங்க. ஆனால் உள்ளபடியே நியாயவாதத்திலேயோ தர்க்கவாதத்திலேயோ சாங்கிய யோக விஷயங்கள்லேயே கடவுள் பற்றின பேச்சு பேசப்படவில்லை. அதெல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கைகள். விளக்கம் புரியுதுங்களா? அதனால் ஆனால் வேதத்தில் அதெல்லாம் இருக்குது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கருத்துக்களை மட்டுமே மையமாக எடுத்துக்கொண்டவர் என்ன பண்ணுறாங்க, கடவுள் இல்லை இந்த கருத்து மட்டும்தான் சொல்லி அவங்க சமயமாக புழங்கினாங்க. இப்போ அதையும் படித்து கொண்டு கடவுளையும் கும்பிடக்கூடிய அந்தனர்கள் இருக்கிறார்கள். இதுதான் விளக்கம், அதுக்கான விளக்கம் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கு அவங்களாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இருக்கிறார்கள். நான் தனிச்சமயமாக கொள்ளாமல் சிவபெருமான் தான் கடவுள், பெருமாள் தான் கடவுள், திருமால் தான் கடவுள் என்று அந்த சமயத்தையும் ஒழுகிக்கொண்டு இந்த சப்ளிமெண்ட்ரியாக இந்த நூல்களையும் படித்து அவர்கள் தன்னுடைய அந்த திறமையை வளர்த்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சரிதானே? அப்படி இருக்கிறார்கள். அதில் இந்த மீமாம்சகர்கள் என்பவர்கள், மீமாம்சை வேதம், மீமாம்சம் என்பது பார்த்திங்கன்னா கடவுள் இல்லை என்கின்ற கொள்கை உடையது. கர்மகாண்டத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அவங்க வேதத்தை ஓதுவாங்க, வேதத்துக்கு முக்கியத்துவம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள் என்கின்ற பிரம்மம் என்கின்ற அந்த கோட்பாட்டுக்கு மட்டும் அவங்க ஒத்துக்கலை. வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளை எல்லாம் செய்வது, வேள்வியினுடைய பயன் யாருக்கு சென்று சேரும், ஆகுதி யாருக்கு சென்று சேரும், அதை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் வேள்வி செய்தால் அதனுடைய கண்மும் பலன் நமக்கு வரும் என்பது அவங்களுடைய கொள்கை. இதுதான் மீமாம்சகர். அதனால் வேதத்தை ஓதினாலும் கூட வேதத்தினுடைய மையப்பொருள் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயவே என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை சிவபெருமான் மீது நம்பிக்கை இல்லாமல் வேதத்தை மட்டும் ஓதி கொண்டிருப்பவர்கள் என்ன சொல்கிறாரு, வேதியர் சொல் மெய் என்று வேவாதே என்று அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறார். ஆதிமறை ஓதி அதன் பயன் ஒன்றும் அறியா வேதியர் சொல் மெய் என்று மேவாதே என்று சொல்கிறார். இல்லையா? ஆமாம், வேதத்தை ஓதி கூட பொருளை ஒழுங்காக படிக்கவில்லைன்னா இல்லையா? நம்மளும் படிக்கிறோம்ல, சித்தியார் படிச்சிட்டோம்னா படிச்சிட்டோம் சார். ஆனால் சித்தியார் என்னத்தனை ஏதாவது பாட்டு உங்களுக்கு 10 பாட்டு 2 பாட்டு தெரியுமான்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா? சிவபிரகாசம் படிக்கிறோம், ஆனால் சிவபிரகாசத்துலேருந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது நமக்கு இல்லையா? அப்படி இருக்கும் இல்லையா? அதுமாரி தான் இல்லையா? முழுமையாக படிக்கவில்லை, ஈடுபாடு இல்லை என்ற அர்த்தம். இது வேற. ஆனால் அது வேற, அவன் தெரிஞ்ச நிராகரிக்கிறான் இல்லை. இது உங்களுக்கு சும்மா நான் இதுக்காக சொல்கிறேன். ஆனால் அவங்க கொள்கையை வேணும்னே படிக்காமல் நிராகரம் பண்ணுகிறார்கள். முழுமையான படிப்பு இல்லை. சரிதானே? அப்போ வேதியர் சொல் மெய் என்று விரதமே சரதமாயின வருதில்ல, சாமி சொல்கிறாரே, அதில் வேதியர்னு திருவாசகத்தில் போற்றி திருவாகலில் வரும். அப்போ வேதியர் சொல் மெய் என்று மேவாதே ஆதியின் மேல் உற்ற திருநீரும் சிவாலயமும் உள்ளத்து செற்ற புலையர்பால் செல்லாதேன்னர். தங்களெல்லாம் விட யார் உள்ளத்துக்குள்ள திருநீரும் உத்ராட்சத்தையும் வெறுக்கிறார்களோ அவர்கள் புலையர்னர். பல இடங்களில் பார்க்கலாம் அவங்கள. நம்ம கூடவே தான் இருப்பாங்க, இந்துக்களாக இருப்பாங்க. உத்ராட்ச தாரணம் திருநீர் தாரணம் தான் வந்துட்டான், கொட்டையும் பட்டையும் போட்டுட்டுருவான் நம்மளை பார்த்து சொல்லுவார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல, முக்கியமான இடத்துல ஒரு பெரிய விழா நடக்குது. அந்த விழாவில் கூட பார்த்தீங்கன்னா அடியார்கள் இந்த சாப்பாடு நடக்குது. பெரிய விழாவே அடியார்களுக்காக தான். ஆனால் அதில் ஒரு 4வது 3வது ஒரு மனுஷன் கார் ஓட்ட வந்தவன், அவன் சொல்லுன்றான், இந்த அடியார் கூட்டம் வந்தால் மட்டும் முன்னாடி விட்டுறாதீங்கிறான். அது பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டான். அதனால் அடியார் கூட்டம் யாருக்காக சார் விழா நடக்குதுன்னா, விழாவுக்கு போயிடுற சார்னா மாகேஸ்வர பூஜை. ஆனால் யாரை முன்னாடி விடக்கூடாதுப்பா, அடியார். இன்றைக்கு அப்படிதான் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த உள்ளத்து செற்ற புலையர்னர், யார் உள்ளுக்குள்ள திருநீர் உத்ராட்சம் போட்டுக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து வெறுப்படைகிறார்களோ அவர்கள் புலைத்தன்மை உடையவர்கள் என்று சொல்லி, குற்ற திருநீரும் சிவாலயம் உள்ளத்து செற்ற புலையர்பால் செல்லாதே நற்றவும் சேர் வேடமுடன் பூசை அருள் மெய்ஞானம் இல்லாத மூடருடன் கூடி முயங்காதே. திருநீர் உத்ராட்சம் தரித்துக் கொள்ளாதவனோட சேராதன்னார் இல்லையா? மூடருடன் கூடி எது வேடமுடன் பூசை அருள் மெய்ஞானம் இல்லாதனர். குறைந்தபட்சம் பூஜை செய்யணும், சிவபூஜை செய்ய வேண்டும் அட்லீஸ்ட் இல்லையா? திருநீர் உத்ராட்சமாக தரிக்க வேண்டும். 2 இல்லாதவனா என்னன்னு சொல்லிட்டார் சாமி? மூடர். ஞானம் இல்லை, மூடர். மெய்ஞானம் இல்லாத மூடருடன் கூடி முயங்காதே. நீட அழித்து பிறப்பது அறியாது அரணை பழித்து திரிபவரை பாராதேனர். இல்லை, யாரு சிவபெருமானை இகழ்கின்றானோ அவன் பக்கம் பார்க்காதே என்று சொல்கிறார். இன்றைக்கு பல பேர் இப்படி இருக்கிறான் இல்லையா?
இதனால் அழித்து பிறப்பது அறியாது அரணை பழித்து திரிபவரை பாராதே என்று சொல்லி விழித்து அருளை தந்து எமையாண்டு அருளும் சம்பந்த மாமுனிவன் அந்தம் கடந்து அப்பாலாய் நின்றோன் எந்தை பிரான் விற்றிருக்கும் ஓலக்கம் எய்தி அடி வீழ்ந்து இறைந்தி போற்றி சய போற்றி என ஆர்த்த கரி அன்று உரித்தாய் என்பவனி ஆதரித்தார் எல்லாரும் வென்றி மதன் நம்புபட வீழ்வரோ நின்றிடத்து நில்லாத செல்வம் நிலையென்று உனை நீங்கி புல்லா நரையில் புகுவரோ பல்லோரும் கத்தும் சமய கணக்கில் படுவரோ சித்தம் பலகால் திகைப்பொரோ முத்தம் பொருதனகை மடவார் புன்களவி இன்பம் அருவி மயங்கி வருவரோ இருபொழுதும் இருநாள் 27 நவக்கிரகமும் நலியும் கோல் இது என்று எண்ணி குறிப்பரோ வேலை எரித்த விழியாய் நின் இன்பக் கடற்கே தரித்து மதிமறந்த தையல் வருத்தமெல்லாம் தீராய் என உரைத்து செங்கமல பூந்திருத்தால் தாராய் என பலகால் தாழ்ந்திரைஞ்சி ஏறாறு பூங்கொன்றை வாங்கி புகழ்ந்து புரி நெஞ்சமே இங்கு ஒன்றவாராய் இனி என்று பாடி நிறைவு பண்ணுகிறார். அது அங்கெல்லாம் போகாதன்னர். அடுத்து எங்கே போய் என்ன செய்யணுங்கிற சொல்றார் இல்லையா? விழித்து பாராதே விழித்துனர். அவர்களை பார்க்கக்கூடாது. எங்கே விழிக்கணும்? அருளை விழித்து நல்லா கண்ணை விரித்துக்கொள் அடியார்களுக்கு இடத்துல நடத்தும். தந்து விழித்து அருளை தந்து அவன் நயன தீட்சை. அது அருளை தந்து எமையாண்டு அருளும் சம்பந்த மாமுனிவன். வாச்சருடைய குருநாதர் மறைஞான சம்பந்த பெருமானார். அவருடைய பேரை தான் மாமுனிவன் என்று சொல்லுகிறார். அந்தம் கடந்து அப்பாலாய் நின்றோன் எந்தை பிரான். சிதம்பரத்தில் அந்த விநாயகர் கோயில் பேர் என்னங்க? சாமி சன்னதி தெரு இருக்குல்ல, சன்னதி வீதியில் இந்த பக்கம் மேற்க பார்த்த ஒரு கோயில், விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும். தேரடி இல்லைங்க, நான் சன்னதி இதில் தெற்கு வீதியில் சொல்கிறேன். தெற்கு வீதியிலையா? தெற்கு சன்னதி வீதியில் நேரடியாக மயிலாடுதுறையிலேருந்து உள்ளே வரும்பொழுது செங்கழநீர் பிள்ளையார் கோயில். செங்கழநீர் பிள்ளையார் கோயிலில் அந்த மேலே சாமி மேலே அந்த விமானத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மறையான சம்பந்தருக்கு அந்த கூழ் வார்க்கக்கூடிய காட்சியும் கீழே உமாசிவாச்சாரியார் கையில் வாங்கி குடிக்கக்கூடிய காட்சியும் அழகாக சுதையில் செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் சிதம்பரம் போனீங்கன்னா வேறு எங்கேயும் அந்த காட்சி நம்ம வந்து இதை வந்து ஒரு காட்சியாக கேட்குறோமே தவிர்த்து வேறு எங்கேயும் பார்க்கல. இந்த சிதம்பரத்தில் செங்கழநீர் பிள்ளையார் கோயில் மேலே அந்த சுதையில் பார்த்தீங்கன்னா அடுத்து தான் பார்க்கலாம். அடியன் பஸ்ஸில் மயிலாடுதுறையிலேருந்து சிதம்பரம் வரும்போதெல்லாம் அதை பார்த்துட்டு வருவேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்க்க. நான் குரூப்லையும் போட்டிருந்தேன் ஒரு தடவை அந்த ஃபோட்டோ எடுத்து. செங்கழநீர் பிள்ளையார் கோயில் தான் எஸ்பி கோயில் இல்லைங்களா? எஸ்பி கோயில்லாம் இது இல்லை, இது இங்கே இருக்கே சிங்கப்பெருமாள் கோயில். செங்கழநீர் பிள்ளையார் கோயில் ரெண்டு பேர். அதனால் அந்த தெரு தான் அந்த நெசவாளர்கள் வாழ்ந்த பகுதி என்னன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா மறையான சம்பந்த பெருமானார் அந்த அடியார்கிட்ட அந்த நெசவாளர்கிட்ட கூழ் வாங்கி குடிக்கிற காட்சியும் மாயஸ்வாத்தர் கீழே வச்சு உஜிஷ்டம் வாங்கி சாப்பிட்ற காட்சியும் அற்புதமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மறையான சம்பந்த பெருமானார் சம்பந்த மாமுனிவன் அந்தம் கடந்து அப்பாலாய் நின்றோம். முடிவில்லாதவன் சிவருமான குருநாதன் வேறு வேற இல்லை என்பதனால ஒன்றாகவே காட்டுகிறார். அதனால தான் இணங்கார் புறத்தை சினக்கும் கமலையுள் ஞானப்பிரகாச இன்று உனக்கு இச்சை எப்படியோ அப்படியாக உரைன்னு கேட்கிறார் ஞான சம்பந்த பெருமானார். பவுளிய மார்க்கம் கலந்தளித்தோன் இவளின் அரித்திரல் ஆக்கி வைத்தோன். அதில் என்ன சொல்கிறார்? இவளின் அரித்திரல் ஆக்கி வைத்தோன்னே சொல்கிறார். இவளினா குதிரை, நரித்திரலை குதிரையாக்கினது யார்? சொக்கநாத பெருமான். இது தன்னுடைய குருநாதர் செஞ்சாருங்கிறார் குருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய கமலஞான பிரகாசரை பார்த்து இவளின் நரித்திரல் ஆக்கி வைத்தோன் ஞானப்பிரகாசன் பயில்மடத்தில் கவுளி உரைக்கும் பதிபசு பாசத்தின் உண்மைகளே என்று கமல ஞானப்பிரகாசர் தான் நிறைய பரியாக்கினதுன்னு பாடி வச்சிருக்காரு. குருநாதர் சிவருமான வேறு வேறு கிடையாது. குருவே சிவம் என கூறினன் நந்தி. அதனால பெருமானுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் குருநாதர் மீது ஏற்றி சொல்கிறார்கள்னா இனங்கார் புறத்தை சினக்கும் கமலையுள் ஞானப்பிரகாசனர். இனங்கார் புறத்தை சினந்தது யாரு? சிவபெருமான் தான். ஆனா இவர் எப்படி பாடுறாரு? இனங்கார் புறத்தை சினக்கும் கமலையுள் ஞானப்பிரகாச
இன்று உனக்கு இச்சை எப்படியோ அப்படியாக உரை, எனக்கு உனக்கு என்ன இச்சையோ அது போல எனக்கு சொல்லு என்று கேட்கிறார். அந்த அளவுக்கு குருநாதனை நாம் சிவருமானாக பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய குருநாதர் இங்க அந்தம் கடந்து அப்பாலா என்றான்னா அப்பாலுக்கு அப்பாலான் என்று சொல்லுவார். இந்த கழிப்பாலை என்கின்ற ஒரு கஷேத்திரத்தில் அந்த பெண்ணு புலம்புகிறார், சிவருமானை எண்ணி புலம்புகிறார். என்னமோ பேசிக்கொண்டிருக்கிறார். பணப்பவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவன் சொல்லி கொண்டிருக்கிறார். அவங்க அம்மா அதை பார்க்குறா, என்ன இந்த பொண்ணு எதோ பேசி கொண்டிருக்கிறாளே, தூக்கத்தில் புலம்புகிறாளேன்னு பார்க்குறான். கொஞ்சம் காதில் கொடுக்க, யாரும் பையன் எதை பேசிட்டு இருந்திருப்பாளோ அதனால தான் எதோ புலம்பிகிட்டு இருக்கா, கீழே போய் காது கொடுத்து கேட்டோம்னா இந்த பையன் யாரும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா காது கொடுத்து காதில் வாங்குறா. இதை பொண்ணு என்ன சொல்கிறா, வனப்பவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால். வனப்பவளம் போன்ற வாயை திறந்து வானவர்க்கும் தானவன் என்று சொல்கிறார். யாரா இருக்கும்? அவங்க அம்மா யோசிச்சுவார். அடுத்த வரி, சினப்பவள தின் தோல் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் என்கின்றாளால். அந்த பையனுடைய தோல் சிவந்து இருக்குது. சினப்பவளம்னர், கோபமா இருக்கும்போது சிவந்தது போல இருக்குமா அந்த தோல். அது மேலே சேர்ந்து இலங்கு வெண்ணீற்றன் என்கின்றாளா. மேலே திருநீர் பூசிருக்கான்னு தெரியும். திருநீர் பூசிருக்கான், சிவப்பா இருக்கானா. கொஞ்சம் கேட்டகரிஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டே வர. வனப்போல வாய்த்து வானவர்க்கும் தானவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். சினப்போல தோல் மேல சேர்ந்து இலங்கு வெண்ணீற்றன், திருநீர் பூசிருக்கான்னு தெரியும். அடுத்தவரையை போட்டு பார்க்குறான். அனப்பவள மேகலையோடு அப்பாலைக்கும் அப்பாலன் என்கின்றாளால். அனபவள மேகலை, அம்பாலோடு கூட அப்பாலைக்கு அப்பாலன் இருக்கிறான். உலகத்தையெல்லாம் கடந்த பொருளாக இருக்கிறான் அவன் சொன்னோடனே புரிஞ்சுக்கிட்டான் எங்க அம்மா. ஓ, நம்ம ஊர் பைய கிடையாது இவன். கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டால் கொலோ. கழிப்பாலை சாமியை பார்த்துருக்கா போல் இருக்கு. சாமி மேல மையல் கொண்டு இப்படி புலம்பி கொண்டிருக்கிறார் என்று அவங்க அம்மா ஓடி போடுறான்னு அப்புறம் சாமிப்பாள் செவிலி கூட்டா பாடுறார். கழிப்பாலை, திருக்கழிப்பாலைன்னு கொள்ளிடக்கரையில் அந்த காலத்தில் இருந்திருக்கு ஒரு காலத்தில். அது இப்போ வந்து சிதம்பரத்துக்கு வந்துட்டு. அது ஒரு காலத்தில் கொள்ளிடம் கடலில் கறக்கிற இடத்துல இருந்திருக்கு. அது ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு ஏதோ விஷயத்தினால. அப்புறம் அங்கே உள்ள ஒரு முதலியார் ஒருத்தர் பேர் மறந்து போச்சு, அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர் தான் அங்கே உள்ள மூர்த்திகள்லாம் கொண்டு வந்து சிதம்பரத்தில் கோயில் கட்டி இப்போ கழிப்பாலைன்னு நம்ம வச்சுருக்காரு. கழிப்பாலை நிறைய தேவாரம் இருக்கு. ஆமாம், இப்போ அந்த கோயிலில் இப்போ இடம்பெயர்த்து வச்சிருக்கிறாங்க கழிப்பாலை சுவாமியை. சிதம்பரத்தில் தான் இருக்குது. சிதம்பரத்துலேருந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து கொஞ்சம் தெற்க போகணும். அது என்ன ஊருங்க, இன்னொரு சிவபுரி. சிவபுரிக்கு அடுத்தது கழிப்பாலை. ரொம்ப அற்புதமான கஷேத்திரம் கழிப்பாலை, போய் பாருங்க. தேவாரமும் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே வந்து இருக்கிற பைரவர் வந்து காசியில் இருக்கிற பைரவர் விசேஷமாக. அதனால அந்த கஷேத்திரத்தில் அப்பாலைக்கு அப்பாலன்னு சாமியை காட்டுறது போல இங்கே அப்பாலை அப்படின்னார். நின்றோன் அந்தம் கடந்து அப்பாலாய் நின்றோன் எந்தை பிரான் வீற்றிருக்கும் ஓலக்கம் எய்தினார். அந்த பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய ஓலக்கம், அதாவது பண்டாரக்கட்டுன்னு நம்ம தருமபுரத்தில் சொல்கிறோம் இல்லையா, மகாசின் எழுந்திருக்கக்கூடிய இடம். அது மாதிரி அந்த குருநாதருடைய பீடம் அதான் ஓலக்கம். ஓலக்கம்னா அவருடைய ஆட்சி பீடம், உட்கார்ந்துருக்கூடிய சீட், அதில் அங்கே போனார். வீற்றிருக்கும் ஓலக்கம் எய்தி அடி வீழ்ந்து இறைஞ்சி போய் எப்படி போய் நின்றுட்டு இருக்கக்கூடாது மரம் மாறி இல்லையா. எப்படி விழணுமா, தமியராய் வரினும் கணங்களாய் வரினும்னு சொன்னார் நம்முடைய குலச்சிறை நாயனாருடைய புராணத்தில். அதை அவரை பற்றி தேவாரத்தில் சாமி பாடுறார். அடியார்கள் ஒருத்தர் வந்தாலும் சரிதான், கூட்டமாக வந்தாலும் சரி, எப்படி வரான், அடியற்ற மரம் போல கீழே விழுவாராம். நம்முடைய மினிஸ்டர், முதலமைச்சர் நாட்டுக்கு குலச்சிறை நாயனார். தமியராய் வரினும் கணங்களாய் வரினும்னார். அப்படி விழுந்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி நம்ம செய்கிறோமான்னு பார்க்க வேண்டியதான். இப்போ நம்ம தெரிஞ்சவங்க வந்தாலும் நம்ம அப்படி தான் விழுந்து வணங்கணும். நம்ம கொஞ்சம் பழகிட்டா விழுந்து வணங்குறதே விட்டுறோம்ல இல்லையா. அடியாருன்னா வணங்க வேண்டாம், எப்பொழுது முதல்ல வணக்கம் தெரிவித்துடணும். அடியாருங்கிறது எப்போது எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் அடியாருங்கிற அந்த பண்பு மாற்றக்கூடாது, வழிபாட்டை நம்ம மாற்றிவிடக்கூடாது. கொஞ்சம் சரிக்கணும் இல்லை, நமக்கு மேலே அவங்க ரொம்ப இதாக இருக்கிறதுனால திட்டணும்னு நினச்சா கூட முடிய மாட்டேங்குது. அதனால
பார்த்து திட்டுங்க. திருநீலகண்ட கோயவ நாயனார் அப்படி தானே திட்டுவிட்டு அவன். அதனால எந்தை பிரான் வீட்டிற்கும் ஒழக்கம் எய்தி அடிவீழ்ந்து இறைஞ்சி போற்றி செய்ய போற்றி என எப்படி பண்ணணுமா? குருநாதனை போற்ற வேண்டும். போற்றி போற்றி செய்ய போற்றி என்று போற்ற வேண்டும். அப்புறம் சாமி சொல்கிறார்களே, சங்கரா அரைபூனல் சேர் செஞ்சடையம் ஆரூரா என்றும் ஆதி என்றும் அலரான் இல்லை என்னார். செய்ய போற்றி போற்றி என்றே என்ன போற்றி போற்றி செய்ய செய்ய போற்றி என ஆர்த்தகரி அன்று உரித்தாய். யாரை பார்த்து சொல்லணுமா? குருநாதனை பார்த்து ஆர்த்தகரி அன்று உரித்தாய் இல்லையா? நீதான் அன்னைக்கு அந்த யானையை பிடிச்சி உரிச்சிருக்கிற என்று சொல்ல வேண்டும். அதனால ஆர்த்தகரி அன்று உரித்தாய் நின் பவனி ஆதரித்தோர் எல்லாரும் வென்றி மதநம்பு பட வீழ்வரோ. பெருமானே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஆனா நீங்க பவனி வரும் பொழுது உங்களோட பவனியை நான் பார்த்தேன். அதான் கீழே பார்த்துருக்கோம்ல, இந்த அவருடைய இந்த 90வது கண்ணிலேருந்து பார்த்தோம்னா, ஏனோரும் மட்ட வீழ்தார் வானோன் பவனி வரக்கண்டு வல்வினையேன் ஏனோரும் ஏத்துதல் கண்டு ஏத்தினேன் தான் என்னை பார்த்தான் பழையவனை பஞ்சமல பொத்தையெல்லாம் நீர்த்தான் நினைவு வேறு ஆக்கினான் ஏத்தறிய 96 ரூபாயில் தொக்கின் துவக்கறுத்தான்னு பார்த்தோம். கண்ணூர் தேனமுதம் காட்டினான் வெந்நீரும் வேடமும் பூசையுமே மெய்யன்றான். இதெல்லாம் சென்ற வகுப்புகளில் பார்த்துருக்குறோம். அந்த பவனி பார்த்தவர்களில் இவர் ஒருத்தர் தானே. அப்போவே நயன தீட்சை ஆகி தானே ஒரு வந்தறிவு போய் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். உன் பவானியை பார்த்தாலேனார். அதனால தான் சாமி வீதி வளம் வருவதை நாம் பார்க்க வேண்டும். அதனால தான் சைவ சமயத்தில் 2 தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று அடியவருக்கு திருவமுது, 2வது திருக்கோயில் விழாக்களை தரிசனம் செய்வது. அது 2 சொல்லி தான் பூம்பாவை உயிர்ப்பிழக்கிறார். மட்டிட்ட புண்ணை எங்கானல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ஒருத்திர பல்கணத்தார் கட்டிட்டல் காணாதே போதிய பூம்பாவாய் என்று முதல்ல சாப்பாட்டை சொன்னார். 2வது ஐப்பசி ஓண விழா காணாதே போதிய பூம்பாவாய், கார்த்திகை விளக்கீடு காணாதே போதிய பூம்பாவாய், மைப்பூசம் முன்புழுக்கள் மடநல்லார் மாமயிலை தைப்பூசம் காணாதே போதிய பூம்பாவாய், ஆதிரை நாள் காணாதே போதிய பூம்பாவாய் என்றெல்லாம் பார்க்கிறோம். அடியவருக்கு திருவமுது செய்வதும் சிவருமானுடைய திரு விழாக்களை பார்ப்பதும் தான் முக்கியம். இதை பார்க்காமலே உன்னுடைய பிறவி முடித்து கொண்டாயே என்று கேட்டதுனாலே உயிரோடு இந்த பொண்ணு வந்துட்டு இந்த பாட்டையே தொகுக்கிறார். அப்படியே சேக்கரார் சாமி. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மண்ணலார் அடியார்தமே அமுது செய்வது. இவர் ஒன்றும் மந்திரம்லாம் போடலப்பா, மிருத்யுஞ்சய மந்திரமா சொன்னார் ஞானசமுந்தரே. பதிகத்தில் கேள்வி கேட்டார், இதை பார்க்காமலே போயிட்டியே, மயிலாப்பூரில் அடியார்களுக்கெல்லாம் அப்படி சாப்பாடு நடக்குதே, அதை பார்க்காமலே போயிட்டியேன்னு கேட்டார். அவ்வளோதான். இதை எடுத்து சேக்கரார் சாமி நம்மகிட்ட தொகுத்து காண்பிக்கிறார். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகவர் முன் வருக அப்படின்னு கேட்டார். இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறப்பவர்கள்லாம் 2 பயனை அனுபவிக்கத்தான் பிறக்கிறார்கள். ஒன்று அரணடியார்களை அமுது செய்விப்பதற்கு, இன்னொன்று பெருமானுடைய திருக்கோயில் விழாக்களை பார்ப்பதற்காக மட்டும்தான் மனுஷன் பிறவி எடுக்கிறது. உண்மையா இருந்தா நீ உயிரோட வா பூம்பாவா என்னாரு, உயிரோட வந்துட்டு இருந்தம்மா. அப்போ வேற என்ன அவர் சொன்னார், வேற என்ன மந்திரம் போட்டார், ஒன்றும் பண்ணல. அப்போ இது உண்மை என்று சாதித்து காட்டிருக்கிறார் அந்த இடத்துல. அதனால வழிபாடு என்பது சாமியோட திருவிழா பார்க்கிறது. அவருடைய சாமி வீதி வேலை போகும்போது நம்ம வீட்டு வாசலில் சாமி வரும்போது மட்டும் தேங்காய் பூ பழம்லாம் உடச்சி விட்டு வீட்டில் போய் டிவி பார்க்கக்கூடாது. சாமி வந்து நம்ம வீட்டு வாசல் நிற்கணுமா, இல்லை சண்டை வந்துடும். நம்ம வீட்டை தாண்டினோடனே வீட்டுல போய் டிவி பார்க்கக்கூடாது போய் இல்லையா. சாமி வீதியோட நம்ம பவனி வர வேண்டும் சேர்ந்து நாமளும். பின்னாடி சாமி பவனிக்கு பின்னாடி வேத கோஷ்டி வரும், அதற்கு பிறகு தேவார கோஷ்டி வரும். தேவார கோஷ்டிக்கு பின்னாடி நாமளும் வழிபாடு செய்து கொண்டு வர வேண்டும். நாமளும் தேவாரம் பாடிக்கொண்டு வழிபாடு செய்து கொண்டு வீதியோடு வலம் வர வேண்டும். அதுதான் முழுமையான வழிபாடு. அந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் நாமளும். அதில் திருவிழா யாராவது நடத்தி கொண்டிருப்பாங்க, அதுக்கு 10 பேர் வந்து கரையாக கிடப்போம் கோயிலில் 10 நாளைக்கு. நம்ம கடல மேக்கப் போட்டுட்டு போய் பார்த்தோம் வந்து அடியா. அதனால அன்று உரித்தாய் நின் பவனி ஆதரித்தார் எல்லாரும். யார் உன்னுடைய பவனியை தரிசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் வென்றி மதன் அம்புபட வீழ்வரோ, காமபானத்தினாலே அவர்கள் தாக்குற மாட்டார்கள் என்று சொல்கிறார். நின்றிடத்து நில்லாத செல்வம் நிலையென்று உனை நீங்கி பொல்லா நரையில் புகுவரோ. அதாவது மணியாசக பெருமான் சொல்கிறார், கிற்றவா மனனே, மனசை பார்த்து கூப்பிட்றார், சின்ன ஆசையுள்ள மனமே. கிற்றவான கிச் கிச் அப்படின்னு சின்னதுன்னு அர்த்தம், கீழ்மையான. அதில் ஆசை வைத்திருக்கக்கூடிய மனமே, சிறுமையான தன்மையில வைத்திருக்க மனமே. கிற்றவா மனனே கெடுவாய், கெட்டுப்போம்.
அப்படின்னார். நம்ம மனசை பார்த்து, ஏன் சார் ஏன் என்னை கெட்டு போக சொல்கிறீங்கன்னு மனசு கேட்டது. அதுக்கு சொல்கிறார், முற்றிலா விற்றலாம் மிக ஆள்பவன் விரைமலர் திருத்தால் முற்றிலா இளந்தளிர் பிரிந்து நீ உண்டன எல்லாம். பெருமானுடைய திருவடியை பிரிந்து, அதாவது நீ வழிபாட்டுக்கு பண்ணுறதில்லை, கோயிலுக்கு போகிறதில்லை, சைவ சித்தாந்த வகுப்பு வச்சா வரதில்லை இல்லையா, எனக்கு கல்யாணம், எனக்கு நாளைக்கு கல்யாணம் இருக்குது, எனக்கு இது இந்த திருவிழா இருக்குது, எனக்கு அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன், இங்கே வரேன், அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம போகிறது கிடையாது இல்லையா. இதுமாதிரி சிறிய விஷயங்கள் மீது ஆசை வைத்துக்கொண்டு நம்ம வகுப்புக்கு வராமல் இருக்கணும் இல்லையா. அப்போ வகுப்பில் கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? பெரிய ஞானம், பெருமானுடைய சாண்டித்யம் நமக்கு கிடைக்க போகுது. ஆனால் நம்ம இதை இழந்து விட்டு எங்கே போகிறோம்? சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துவதற்காக விலங்கு நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், காது குத்திக்கு போகிறோம், மொய் விருந்துக்கு போகிறோம், எல்லாவற்றெல்லாம் கோச்சிப்பான் இல்லையா. அங்கே போய் அங்கே 2 சண்டை ஏற்படுத்தி விட்டு நம்மளும் சண்டை போட்டு வந்துட வேண்டியது இப்போ இல்லையா. அப்படி நீ கிடைத்திருக்கிற பெரிய பயன் கிடைக்கும் பொழுது அதை விட்டு விட்டு ரொம்ப சிறிய விஷயத்தின் மீது ஈடுபாடு வைத்திருக்கிறாய மனமே. விற்றெல்லாம் மிக ஆள்வதற்கு உரியவன், நம்மை விற்று ஆள்வதற்கு உரியவன். விற்றுக்கொள் ஒற்றிவை அன்னார். அப்பேற்பட்ட சுவாமி முற்றிலா இளம் தளிர் பிரிந்து, அந்த பெருமானுடைய திருவடியை நீ பிரிந்து, நீ உண்டன எல்லாம், நீ எதையெல்லாம் உண்டாய், அதெல்லாம் பார்த்தா ஓ பெருமை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா ஒருத்தன் 1 கோடி ரூபா தாராக்கலாம், அந்த 1 கோடி ரூபா வேறான்னு சொல்லிவிட்டு எங்கே போகிற, 10 போனால் 10 ரூபா கிடைக்கும் அப்படின்ட்டு அங்கே போயிட்டார் இல்லையா. அப்போ உன் பெருமை என்னன்னு நான் சொல்கிறதுங்கிறார். கிற்றவா மனனே கெடுவாய் இல்லையா, நீயும் நீ உண்டனவெல்லாம் உன் பெருமையும் அளவு அறுக்ககில்லேன், உன்னுடைய பெருமை என்னால் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம மனசை பார்த்து நம்மளை பார்த்து பாடார் மலையாளத்துக்கு வருவான். திருவாசகம் திருச்சதகத்தில் கிற்றவா மனமேனு பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. ஆரம்பிக்கும் போதே கிற்றவா மனனே கெடுவாய் அப்படின்னார். நீ கெட்டுப்போ, நீ இருக்காத அப்படின்னார். ஏன்? கிடைத்திருக்கிற பொருளாகிய சிவருமானை இழந்து விட்டு நீ பெறுவதற்கு அடைந்து சேர்த்து வச்சிருக்கிற பொருள்லாம் பார்த்தா உன் பெருமை அளவு இருக்க இல்லை, நீ பெரிய ஆளு தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. அவ்வளோதான் அது. அப்போ நில்லாத நின்றிடத்து நில்லாத செல்வம் நிலை இன்று உன்னை நீங்கி பொல்லா நரையில் புகுவரோ. சிவருமானுடைய பவனியை பார்த்தோம்னா செல்வம் நிலையானது என்று நின்று பெருமானை பிரிந்து நரகத்துக்கு போவாங்களா? போக மாட்டாங்க என்று சொல்கிறார். பல்லோரும் கத்தும் சமய கணக்கில் படுவரோ. சமயவாதம் என்பது நம்ம படிக்கிறோம், நம்ம சிவஞான சித்தியார் பரபக்கம் படிக்கிறோம், சங்கற்ப நிராகரணம் படிக்கிறோம், இதெல்லாம் படிக்கிறோம் தான். எதற்காக? நம்முடைய பாதுகாப்புக்காக படித்துக் கொள்கிறோம். இது படிச்சுட்டோங்கிறதுக்காக போகிற வழியில் ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு நம்ம வாதம் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிறத நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்காக தான். மற்றபடி மிக்க கற்பனவை எல்லாம் நாய் போல சல்லனவோ அப்படின்னு கேட்டார் குருஞான சம்பந்த பெருமானார். எல்லாம் படிக்கிறது போற உட்காந்து வாதம் பேசிக்கொண்டு நான் நிறைய படிச்சு நான் படிச்சிருக்கேன், நான் படிச்சு நீ படிக்கல அப்படின்னு சொல்லி கொண்டு வாதம் பண்ணி கொண்டுவதற்காக படிக்கிறோம். மனம் அடங்க வல்லவோன்னார். மனம் அடங்க தான் கற்பது. மனம் நாய் போல சல்லன திரிவதற்காக படிக்கிறது இல்லை. அதனால எப்போ பார்த்தாலும் வாதம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. சமய கத்தும் சமய கணக்குன்னார். வாதம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சமய கணக்கில் படுவரோ சித்தம் பலகால் திகைப்பரோ. சித்தம் திகைப்பார்களா? முத்தம் பொருதனகை மடவார் புன்கலவி இன்பம் மருவி மயங்கி வருவரோ. அந்த பெண்கள் பால் சென்று மயங்கி அந்த இன்பத்திலே மயங்கி கிடப்பார்களா? ஆனால் கிடக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார். அப்போ இருபொழுதும் நாள் 27 நவகிரகமும் நலியும் கோள் இது என்று எண்ணி குறிப்பரோ. ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார். ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனா எதுக்கு சார்னா, அடுத்த வருஷம் நம்ம அடுத்த மாதம் நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், அதனால நான் ஒன்றும் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாத, அதனால் என்றைக்கு வேணாலும் கல்யாணம் வச்சிடலாம், அப்படி ஒரு நாள் கல்யாணம் வைக்கிறது கிடையாது. ஜோதிடத்தை கேள்றதுக்கிறது இன்றைக்கு ஜோதிடத்தை வைத்துக்கொண்டு பலன் கருதி கொண்டு இந்த நாளில் அது செய்யக்கூடாது, இந்த நாளில் அது செய்யக்கூடாது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் தன்னுடைய உழைப்பை நம்பாமல், பெருமான் மீது பக்தி இல்லாமல், பெருமான் எல்லாவற்றையும் நல்லதாகவே செய்வார் என்பதை எண்ணிக்கொள்ளாமல் அடியார் அவருக்கு மிகவே என்று சொல்கிறார்கள் இல்லையா ஞானசம்பந்த பெருமானார். அதனால் அப்படி என்ற எண்ணம் பயம், சாமி மீது பற்று இல்லாமல் இந்த கோள்களெல்லாம் நமக்கு நலிவை செய்யும் என்று பயந்து கொண்டு கோள்களுக்கு பரிகாரம் செய்து கொண்டு வாழக்கூடிய அந்த ஜோதிடம் இன்னைக்கு இந்த ஜோசியக்காரர்கள் செய்யக்கூடிய ஜோதிடம் தான். அதாவது ஜோசியமே போய் கிடையாது. ஜோதிடம் இல்லைன்னா நாளைக்கு என்ன கிழமை இப்படி சொல்லுவீங்கப்பா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதே ஜோதிடம் தானேப்பா. ஜோதியக்காரர்கள்லாம் வேற இருக்கிறாங்க, பண்டிதர்கள்லாம் இங்கே இருக்காங்க வேற இல்லையா? ஒரு பண்டிதர் வரல எங்க
அதனால அடுத்தது நல்ல நேரம் வருகிறது. சாமிக்கு திருவிழா கொண்டாடணும்னா பாணி திருமஞ்சனம் வருகிறது அடுத்த மாதத்துல. ஜோதிடம்னு பஞ்சாங்க ஒண்ணு என்னைக்கு திருவிழா அப்படி நம்ம தொடங்குறது? நல்ல சித்தாந்தம் சொல்றாரு. ஜோதிடம் உண்மைதான், ஜோதிடர்கள் தான் பொய்யா. அது ப்ரெடிக்ஷன். ஜோதிடம் என்பது இந்த கிரக சஞ்சாரம் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு இது நடக்கலாம் என்பது ப்ரெடிக்ஷன், அவ்வளவுதான். அதை வைத்துக்கொண்டு நாம் ஓரளவுக்கு தற்காத்து கொள்ளலாம் சிலது. ஏன்னா ஜோதிடத்தை பத்தி பேசும்பொழுது அருணதி சிவாச்சாரியார் பரபாக்கத்தில் உலகாயதன் என்று சொல்கிறார். ஜோதிடத்தை சொன்னதெல்லாம் சொன்ன மாதிரி நடக்கலையா, இதெல்லாம் நூல் பிரமாணம் இல்லையான்னு கேட்டிருக்கார். அதனால நடக்கும். அதான் சொல்றேன். அதனால நாள் 27ங்கிறது 27 நட்சத்திரம் இல்லையா? தீதுரு நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அதுதான் ஞானசம்பந்த பெருமான் இந்த வேயிறு தொழிபங்கன் பதியத்தில் சொல்வார். தீதுரு நட்சத்திரங்கள் 12 என்னமோ வரும்னு நினைக்கிறேன். அது 9 2 4 அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார் சாமி. அதுல என்னென்ன வரும்னா நட்சத்திரம் 28 சொல்றாரு மணிவாசன். அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரம் எக்ஸ்ட்ரா 28 நட்சத்திரம். யார் கண்ணுக்கும் தெரியாது. அபிஜித். இந்த பரணி, விசாகம், ஆயிலியம், உப்பூரம், கேட்டை இப்படிலாம் சில தீதுரு நட்சத்திரங்கள்னு பேர். பரணியும் தான். பரணி, சுவாதி. பரணி வந்து சொல்லிட்டீங்களே. நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரம்னா அதுல சில காரியங்கள் தொடங்கக்கூடாதுன்னு தான். அதுக்காக நட்சத்திரத்துல பிறந்தவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. சரவணா அவரை கொஞ்சம் ப்ராசஸ் பொறுமையா பண்ண சொல்லுங்க. சரவணா கட்டாதான் உடைக்கிறாரு. சின்ன பையன் புதுசா வந்திருக்க, அதான் அவனுக்கு தெரியல. அதனால தீதுரு நட்சத்திரம்னா அதுல பிறந்தவங்க எல்லாம் கெட்டவன்னு அர்த்தம் கிடையாது. அந்த நட்சத்திரத்துல இந்த விஷயம் பாயில் படுத்தோர் தேரார், வழிநடை சென்றவர் மீனார், மாதனம் கொடுத்தோர் வாங்க மாட்டாரா, கிடைக்காது, பாம்பின் வாய் தேரைதானேன்னு பஞ்சாயத்துல எழுதியிருக்குமே. அப்புறம் இதெல்லாம் அந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா அது கூட அடியாருக்கு இல்லைன்ட்டார் ஞானசம்பந்த பெருமானார். அப்படியா? திருவாதிரை இருந்துச்சு. அது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் கிடையாது. ஐ மீன் நல்ல விஷயங்களுக்கு நட்சத்திரம் கிடையாது. அப்போ இருபொழுது நாள் 27 நவகிரகம். இருபொழுதுங்கிறது பகல் இரவுங்கிறது. நவகிரகமும் நலியும் கோள் இது என்று எண்ணி குறிப்பாரோ. வேலை எரித்த விழியாய். வேலை எரித்த விழியாய்னா மன்மதனை எரித்த விழியுடைய பெருமானே. வேலை எரித்த விழியாய். வேல்னா இவன் கருவேல், முருகப்பெருமான் செவ்வேல். கருவேல்னு வந்ததுன்னா அது இவனை குறிக்கும். இந்த இடத்துல வெறுமனே வேல் எரித்த விழியாயின்னு வந்துட்டு இருக்கும்போது நிச்சயமா அது காமன். எரித்த விழியாய் நின் இன்பக் கடற்கே தரித்து மதிமறந்த தையல் வருத்தமெல்லாம் தீராய். தன்னை தென்னனை இப்பதான் அறிமுகப்படுத்த பாருங்க. ஏன்னா இது தூது இல்லையா, இந்த நூலு நெஞ்சு விடு தூது தானே. அதனால ஒரு பெண்ணாக பாவித்தானே தூது விடுறார். அதனால உன் இன்பக் கடற்கே தரித்து மதிமறந்த தையல் வருத்தமெல்லாம் தீராய் என்று உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய என்ன நினைக்க மாட்டாயா, என்னுடைய விஷயத்தை தீர்க்க மாட்டாயா என்று புலம்புகிறார். ஞானசம்பந்த பெருமான் இந்த மாதிரி நிறையா பாடுவார். குற்றத்தும் குழிக்கரையும் குளமுளவி வரும் நாளாய் அப்படின்லாம் திருத்தணா இது செங்காட்டங்குடியில் பாடுவார். அன்னங்கால் அன்றில்கால் அகன்றும் போய் வருவீர்கள், நீங்க மட்டும் துணையோடு இருக்கீங்க, நான் அப்படி துணையோட இல்லையே என்று வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி படையினோடு பண்டரங்கு இசைப்பாடும் அலியரசை ஒளிமதிய பண்டரங்க பொன்மார்பர் திருத்தோணி புறத்திரையும் பண்டரங்கருக்கு என்னிலைமை பறிந்து ஒரு கால் பகராயே என்று சொல்லி பெருமானிடத்தை என்னுடைய நிலைமையை சென்று விண்ணப்பிப்பாயாகுக என்று சொல்லுகிறார். அப்போ தரித்து மதிமறந்த தையில் வருத்தமெல்லாம் தீராய் என உரைத்து செங்கமல பூந்திருந்தாள் தாராய், உன்னுடைய திருவடி எனக்கு தாரா என்று சொல்லி பலகால் தாழ்ந்திரைஞ்சி, உடனே போய் கொடுன்னு கேட்டுறாத, பலகால் தாழ்ந்திரைஞ்சி வழிபாடு செய்து விழுந்து விழுந்து வணங்கி பலமுறை இறைஞ்சி வழிபாடு செய்வாயாகுக. இறைஞ்சுதல்னா வழிபாடு செய்யறது. தாராய் என பலகால் தாழ்ந்திரைஞ்சி ஏறாரும் பூங்கொன்றை வாங்கி புகழ்ந்து புரி நெஞ்சமே இங்கு ஒன்றவாராய்
அவர் மார்பிளை அணிந்து கொண்டிருக்கிறாரே கொன்றை தார் என்ன சிவருமான் தானே. அப்போ ஏறாரும் பூங்கொன்றைன்னு அழகிய பூங்கொன்றை வாங்கி புகழ்ந்து புரி நெஞ்சமே, என்னுடைய நெஞ்சமே அவருடைய அந்த கொன்றை பூ மாலையை வாங்கி கொண்டு இங்கு வாராய் இனி என்று சொல்லி அங்கு ஆரம்பித்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் அந்த பூ வாங்கிட்டு இருக்கு. உன்னை பூமேவும் உந்தி புயல் வண்ணன் பொற்பதுமான ஆரம்பித்து பூங்கொன்றை வாங்கி புகழ்ந்து புரி நெஞ்சமே இங்கு ஒன்ற வாராய் இனி என்று சொல்லி தொடங்குகின்றார். அதோட நிறைவாகிறது. அடுத்தது வெண்பா. வெண்பாவில் இந்த நூல் யார் பாடினார் குறிப்பு சொல்லுகிறார். வெம்பும் பிறவி அலை வீழாமல் வீடளித்த சம்பந்த மாமுனிவன் தார் வாங்கி அம்புந்தும் வஞ்சமேவு விழியார் வல்வினை எல்லாம் அகல நெஞ்சமே வாராய் நினைந்து இந்த சொல்லி வெம்பும் பிறவி அலை வீழாமல், வெம்புதல்னா பாதிக்கப்படுறதுன்னு அர்த்தம். வெம்பிட்டாங்கிறோம்ல, அதான் வெம்பும் பிறவி அலை வீழாமல் வீடளித்த சம்பந்த மாமுனிவன் தார் வாங்கி, தார் என்பது மாலை, சம்பந்த மாமுனிவருடைய மாலையை வாங்கி கொண்டு அம்புந்து வஞ்சமேவும் விழியார், இது பெண்களுடைய வலையில வீழாத வஞ்சமேவும் விழியார் வல்வினை எல்லாம் அகல நெஞ்சமே வாராய் நினைந்து வேகமாக என்னிடத்தை வருவாயாகுக என்று சொல்லி நிறைவு செய்கிறார். அதோடு இந்த நெஞ்சு விடுத்துவதும் நிறைவாகிறது. அற்புதமான இந்த ஞான சாஸ்திரத்தை நாம் அன்றை எத்தனை வகுப்பு சரவணா போயிருக்கு வரைக்கும்? 8 வகுப்பு. இது 8வது வகுப்பா? சரி, பரவாயில்ல. 8வது வகுப்பில் நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். அற்புதமான சாஸ்திரம். அடுத்து என்ன சரவணா உங்களுக்கு? அடுத்து 20 என்கின்ற சாஸ்திரத்தை நம்ம அடுத்த வகுப்பில் 4ஆம் ஆண்டுக்கு பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்திருக்கிறோம். 37 வாழி எங்கள் மோனகுரு வாழி வார்த்தை என்ற மொழி என்பர் வாழி பிராரம்பிச்சிட்டோம்ல. 5 மணிக்கு வச்சுப்போமா? 2ஆம் ஆண்டு சிவபிரகாசம் 5 மணிக்கு தான் போட்டிருந்தேன் நேரம். யாராவது புதுசாக வருவாங்களான்னு இருந்தாலும் வருவாங்க. அதுக்காக தான் நம்ம 5 மணிக்கு டைம் முன்னாடி வச்சிட முடியாது. 5 மணிக்கு 4:30 போட்டிருக்கேனா? அப்போ 4:30 வச்சுருவோம்.